வந்திருக்கிறார். ஓ கைதட்டினம் பாடுவோம் இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவர்கள் மனங்கள் நாம் பாடுவோம் குறிப்பிடனே மகள் தருவார் துணைகள் எல்லாம் அவன் குறிப்பிடனே உண்மையாக தேடும்போது உள்ளத்தில் வந்திடுவார் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் அவர்கள் மனங்கள் பாடுவோம் அவர்கள் மனங்கள் பாடுவோம் மனதுருப்போம் உடையவரே மனதுருப்போம் மன்னிப்பதில் வல்லவர் உன்னினைவார் ஓடிவாய் மகனே ஓடிவாய் மகனே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவர்கள் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவர்கள் இயேசு ராஜா இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டினம் பாடுவோம் நோய்கள் எல்லாம் சுகம் தருவார் சுகம் ரொம்ப பெரியவர் இந்த பேய்கள் எல்லாம் ரொம்ப பெரியவர் இயேசுவே கொண்டாடுவோம் 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 அவர்கள் பாடுவோம் கொண்டாடுவோம் அவர்கள் மறந்து நாம் பாடுவோம் நல்ல தட்டி ஹalleluya கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் சிலத்துல வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறார் வார்த்தை மூலமாய் வெளிப்பாடு அதுதான் ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லோகோஸ் ரேமா சில சர்ச் பேர் கூட ரேமா குளோபல் சென்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்க சில லோகோஸ் அகாடமிக்கு வச்சிருப்பாங்க லோகோஸ்னா என்ன ரேமானா என்ன எழுதப்பட்ட வார்த்தைகள் லோகோஸ் இப்போ உங்க கையில இருக்கிறது என்னது லோகோஸ் கையில இருக்கிற பைபிள் கொண்டு வாங்க எல்லாம் பைபிள் தூக்குங்க பார்ப்போம் மெத்தியோ எல்லாம் பைபிள் தூக்குங்க இங்க மெத்தியோ வேணும் மெத்தியோ காண போயிட்டோம் சரி எல்லாம் பைபிள் தூக்குங்க எல்லாரும் பிரேஸ் காட் சரி இதான் லோகோஸ் இது பேர் என்னது லோகோஸ் இந்த பைபிள் நம்ம எடுத்து பேசுறோம் பாத்தீங்களா வெளிப்பாடு இதுதான் ரேமா இது பேர் என்னது ரேமா அவை போது ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அதுக்குள்ளான விளக்கங்கள் அதுக்குள்ளான வார்த்தைகளை ஆவியானவர் பேசல அதுதான் ரேமா சோ ஆண்டவர் நமக்கு லோகோஸும் கொடுத்திருக்கிறாரு நமக்கு ரேமாவும் கொடுத்திருக்கிறாரு இது ரெண்டையும் நம்ம நம்பி நம்ம விசுவாசத்தோட வாழும்பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் தேவன் செய்து முடிக்கிறார் எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள் சொல்லுங்க ஹalleluya சத்தமா சொல்லுங்க ஹalleluya கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் நல்ல விசுவாசத்தோடு இருக்கணும் இயேசு சொல்கிறார் கடைசி நாட்கள் விசுவாசிகளை காண்பேனோ அப்படின்னா கடைசியாக என்ன இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க விசுவாசம் இருக்கு அந்த ஜனங்க பின்வாங்கி போயிருவாங்க சோர்ந்து போயிருவாங்க அப்படியே ஒண்ணு நடக்காம சோர்ந்து போயிருவாங்க என்னடா இயேசு 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 எனக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு ஊழியக்காரர் பின்வாங்கி போயிட்டார் அப்ப நான் கேட்டேன் ஊழியக்காரர் பின்வாங்கி போயிட்டேன் ஏன்டா பின்வாங்கி போனார்னு கேட்டேன் அவர் சொன்னாரு பைபிள் தவறா எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்கு அப்படின்னு மார்க் 10ஆம் அதிகாரத்துல இயேசு எரிகோக்குள்ளே போகிறார் பிச்சைக்காரன் அங்க இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு லூக்கால இயேசு எரிகோக்கு வெளியே இருந்தார் பிச்சைக்காரன் தான் அப்ப உள்ள இருந்தானா வெளியே இருந்தானா அதனால பைபிள் சரியா எழுதல நான் பின்வாங்கி போயிட்டேன் நான் சொன்ன முட்டாள் பேருக்கு தெரியுத பொழுது அந்த உள்ள போகும்பொழுது பத்திரமேயோ இயேசுவை புடிச்சுக்கிட்டான்
அவர் வெளியே வர வரைக்கும் அவன் இயேசுவை விடவே இல்லை. அப்போ பைபிளை சரியா புரியல, பைபிளை சரியா அறியல. பைபிள் ஒரு நாள் கூட தவறா இருக்காது. வேதம் நமக்கு எல்லாமா இருக்கிறாங்க. பைபிளை நேசிக்கிறவங்க, பைபிளை வாசிக்கிறவங்க, பைபிளை முற்றம் கொடுக்கிறவங்க, பைபிளை தியானிக்கிறவங்க வாழ்வடைவார்கள். வசனம் நமக்கு அழகா சொல்ல, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனிதனோ பாக்கியவான். அவன் நீர்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், அப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா இந்த வசனம் நமக்கு வேண்டும், வார்த்தை நமக்கு வேண்டும். வேதவராமே சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. காலையில பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட நிறைய பேர் வரல எழுதிக் கொள்ளுங்க. யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம், John chapter 16 verse 33. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இயேசு சொல்கிறார், இதோ உலகத்திலே என்ன உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்த சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். உலகத்தை ஜெயிக்க முடிஞ்ச ஒரே ஆள் இயேசுதான். அப்ப இயேசு நம்ம கூட இருக்கிறார். 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற அவனவர் நம்மில் இருக்கிறவர். இயேசு நமக்குள்ள இருக்கிறபடினால் நம்மளும் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். அப்ப அந்த கடைசி பகுதியில் நம்ம திடன் கொள்ளுங்கள் அப்படின்றார். என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள். be a good cheer. திடன் கொள்ளுங்கள். நீங்க திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். இந்த வாரத்துல தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாரா என்று எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை திடன் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்கப்படுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி பயணத்துல ஆண்டவர் கடந்து போகிறார். சீடர்கள் கூட சொல்றார், இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது. ஆனாலும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், என்ன சொல்ற, ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாரு. ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பது உண்மைதான். ஆனா உங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை வரும், நிறைய போராட்டம் வரும், நிறைய சஞ்சலம் வரும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இயேசு அழகா சொல்றாரு, இடரல் வராத கூடாத காரியம் அப்படின்றார். அது எவர்களால் வருதோ அவர்களுக்கு ஐயோ. ஆனா அந்த நேர் பகுதி என்ன சொல்றாருன்னா, இடரல் வராத கூடாத காரியம். அப்படின்னா உலகத்துல இடரல் வரும், உலகத்துல போராட்டம் வரும், உலகத்துல பிரச்சனைகள் வரும், உலகத்துல சஞ்சலங்கள் வரும், உலகத்துல துயரங்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வரும். ஆனா பயப்படாத, பலன் கொண்டு திடமனதான் இரு, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். மனுஷன் ஆவியானவர் கூட வருவார், கூட நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ள ஆவியானவர் போதிப்பார். எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றார் 16ஆம் அதிகாரத்துல, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். இதை ஆமென் சொல்லுவார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நம்மளை திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்? முதலாவது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் தியானிப்போம். அப்போஸ்தலர் 27 மைக்ல வாசிங்க, 27 22 வாசிங்க. ஆகிலும் திடமனதாயிருங்கள், இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். 25 வாசி. ஆனபடியினால் மனுஷர்களே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். கை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்ல பார்ப்போம். கடைசி யாத்திரை, கடைசி பயணம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய நிறைவு கொள்ளி அவர் வருகிறார். ஒரு கைதியாக கப்பல்ல மகிழ்ச்சியா பயணம் செய்கிறார்கள். அவருடைய பயணம் துவக்கும் போது நல்லதா இருக்கு, எல்லாமே ஆரம்பிக்கும் போது நல்லதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். பக்கத்துல வாசம், எல்லாமே ஆரம்பிக்கும் போது நல்லதா இருக்கும். வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல நல்லதா இருக்கும். ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல நல்லதா இருக்கும். பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல நல்லதா இருக்கும். குடும்பத்தை ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது என்னது, காதல் பண்ணும் போது ஆரம்பத்துல நல்லதா இருக்கும். கல்யாணம் பண்ண புதுசுல ஆரம்பத்துல
எல்லாம் தான் தலையாடினாரு மாப்பிள்ள, நல்லதான் இருக்கும், எல்லாமே என்னது நல்லதா இருக்கும். ஆனால் வாழ்க்கை போக 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 வாழ்க்கையில் பிரயாணத்திலே நம்ம கடந்து போக 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 திடீரென்று எதிர்பாராத காற்று அடைக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி, ஆரம்பத்தில் இருந்த அந்த சந்தோஷம், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆனந்த களிப்பு போக 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 திடீரென்று எதிர்பாராத நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை வரதான் செய்கிறது. இவர்கள் கப்பல்ல பிரயாணம் செய்கிறார்கள். சாதாரண ஒரு பிரயாணம் இல்ல. 276 பேர். எத்தனை பேரு? 276 பேர். விஷுமையாவே உள்ள வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய நல்லவர் ராமே சொல்ல வரணும். 276 பேர் அந்த பிரயாணத்துல போய்கொண்டே இருக்கிறாங்க. போய்கொண்டே இருக்கும் போது இவங்க நினைச்சிட்டாங்க கரெக்டா போய் நம்ம மூலமா ரோமால போய் சேர போகிறோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல எதிர்பாராமல், சொல்லுங்க, எதிர்பாராம ஒரு பெரிய காற்று அடிக்குது. அந்த காற்று பேரு ஹீரோ கிளியோ. என்னது? ஹீரோ கிளியோ. நம்ம எல்லா பேருக்கும் காவாது. இப்ப அந்த காலத்துல ஹீரோ கிளியோ பேர் வச்சிருக்காங்க. இப்போ உள்ள காத்து பேர்லாம் என்ன பேர் வச்சிருக்காங்க? சொல்லுங்க. கத்ரீனா எல்லாம் பொம்பளைங்க பேரா இருக்கு. ஆமா, அதுக்குதான் காத்து, அதுக்குதான் அடிக்குது. பிரேஸ்கால் ஒரு ஆமை சொல்ல புரிஞ்சா சரி, கையை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். ஆமா, ஒரு கத்தரீனா, அந்த ரீனா, இந்த ரீனா, எல்லா ரீனாவும் அடிக்குது காத்து. ஹீரோ கிளியோ அடிச்ச அடியில இந்த கப்பலுக்கு திடீர்னு பெரிய சேதம் வந்தது. சேதம் வந்து அவர்கள் ஒரு தீவுக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அந்த தீவுக்குள்ள 14 நாள், எத்தனை நாள் சொல்லுவா இருக்கும்? 14 நாள், 14 days சூரியனை பார்க்க முடியவில்லை. 14 days அவங்களால சூரியனை பார்க்கல. 14 நாள் ஒரே இருட்டு நிலைமையில அவர்கள் அந்த கப்பல்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. பசி, பட்டினி, சோர்ந்து போய்விட்டார்கள். அவருடைய யோசனை எல்லாம் இனி சாவுதான், இனி நமக்கு மரணம் தான். அமர்ந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை, அப்படியே சோர்ந்து போயிருக்கிறாங்க. முடிச்சு, அவ்வளவுதான், இனி எழும்ப முடியாது, இனி நாங்க சாக போகிறோம். கப்பல் உடைந்துருச்சு, கப்பல் துண்டுகள் எல்லாம் உடைந்து விட்டது. இனி அக்கறைக்கு போக முடியாது, யாரையும் காப்பாற்ற முடியாது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அந்த கப்பலோட கேப்டன், அந்த எஜமான் அங்க இருக்கிற எல்லாரையும் கொன்று போடலாம் என்று கூட யோசித்தார். யோசிச்சு பாருங்க, எல்லாரையும் போட்டு தாக்கிட்டு இவரு காப்பாத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். நிறைய காரியங்கள் அந்த சிச்சுவேஷன்ல 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். வேதனை, சஞ்சலம், துயரம், கண்ணீர், எதிர்பாராத சூழ்நிலை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். எதிர்பார்த்தது ஒண்ணு, திருமணம் பண்ணும் பொழுது எதிர்பார்த்தது ஒண்ணு, துவக்கத்துல இதோ பிள்ளைகள் பெற்றெடுக்கும் போது பிள்ளைகள் மேல ஒரு பெரிய நம்பிக்கையோடு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். இந்த பிள்ளை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அந்த குடும்பம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த பிள்ளை எனக்கு ஆசீர்வாதமா நான் வளர்க்கிறேன் என்று பலவிதமான மகிழ்ச்சியோடு அந்த நேரம் அந்த வினாடி இதோ மலேசியா தேசத்துக்கு போக போகிறேன், நான் வேலை செய்ய போறேன், எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், அதில் நான் போய் எனக்கு கடன் கட்ட போறேன், ஊர்ல வீடுகள் கட்டணும். ஆனா எந்த நம்பிக்கையோடு பிளைட் ஏறி இந்த மலேசியாவுக்கு வந்தோமோ, இங்க வந்து பார்த்தா கடுமையாய் 12 மணி நேரம் வேலை, பயங்கர கஷ்டம், பயங்கர கண்ணீர், அழுகிறதுக்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை எதிர்பாராமல் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ஒரு கப்பல் உடைந்திருக்கிறதா, ஒரு வேலையுடைய வாழ்க்கை உடைந்திருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை பயங்கர போராட்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், எந்த சூழ்நிலை கடந்து போறீங்கன்னு தெரியாது. திடீர் எதிர்பாராமல் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனால் எதிர்பாராத வியாதி நம்மளை தாக்கலாம், எதிர்பாராத போராட்டங்கள், சஞ்சலங்கள், மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அமர்ந்து போயிருக்கிறவருடைய சூழ்நிலை, சோர்ந்து போயிருக்கிறவருடைய சூழ்நிலை பார்த்து திடன் கொள், பயப்படாதே, உனக்கு சொன்னப்பட்ட பிரகாரம் கட்டாயம் நடக்கும். பவுல் சொல்றாரு, அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். எனக்கு ஆண்டவர் சொன்னார், பவுல் நீ நிச்சயமா கரை சேருவேன், நீ நிச்சயமாய் நீ போவேன், ஆகவே மனுஷர்களே பயப்படாதீர்கள், எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது நிச்சயமாகவே நடக்கும். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அது கட்டாயம் நடக்கும். படகு உடையலாம், காற்று அடிக்கலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், யோசிக்க முடியாத இருள் காலம் கூட வரலாம், ஆனால் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நிறைவேறும், நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நிறைவேறும், நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். அமர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து சொல்றார், பயப்படாதே, திடமனதாயிருங்கள், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
வார்த்தை தாங்க முடியல பாஸ்டர், அழுந்து 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 இனி பலனே இல்லை, நிறைய அழுதுட்டு இனி அழுகிறதுக்கு கண்ணீரே இல்லை. எந்த எந்த பக்கம் போனாலும் காத்தடிக்குது, எந்த பக்கம் போனாலும், எந்த வேலைக்கு போனாலும், எந்த இடத்துல போனாலும், யார்கிட்ட பேசினாலும், எந்த ஊழியம் செஞ்சாலும், எங்க போனாலும் அடி மேல அடி உழுது. அடி உழுதுனா கரை சேர போறேன்னு அர்த்தம். ஒரு ஆமை சொல்லதா இருக்கும். அடியே உள்ளனா நீ ரைட்டான ட்ராக்ல போலன்னு அர்த்தம். அடி உழுதுனா சரியான இடத்துல இருக்கிறன்னு அர்த்தம். ஆமென். வரமாடுது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வச்சு பாருங்க, 14 நாள் இரவு, 14 நாள் போராட்டம், பட்டினி, கப்பல் உடைஞ்சு எல்லாம் தப்பிச்சுட்டு வராங்க. அங்க பார்த்தா பாம்பு கடிக்குது. என்ன கடிக்குது? பாம்பு. வந்துட்டான் சாத்தான், கட்டிக்கிறான். ஏற்கனவே பலனே இல்லாம சோர்ந்து போயிருக்கிறோம். அது வேற சில பேர் நம்மளை மிதிப்பானுங்க பார்த்தீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல ஏற்கனவே சோர்ந்து போய் கிடக்கிறேன், ஏற்கனவே உடைஞ்சு போய் கிடக்கிறேன். என்ன பக்கத்துல சொல்றேன், ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறேன். தலை ஆட்டிக்கிட்டே சொல்றேன், ஏற்கனவே தலைக்கே கூட சொல்றேன், ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறேன், ஏற்கனவே அடி வாங்கி இருக்கிறேன். அதுலயும் வார்த்தையில் அடிக்கிறாங்க பத்தியா, அதுலயும் நம்மளுக்கு கொள்றாங்க பத்தியா. எத்தனை பேர் அதை கலந்து போயிருக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. நம்ம உடஞ்சி நம்ம வெள்ளனா இருக்கும் போது நீ பல வார்த்தை பேசணும், நானும் ஒன்று குத்தி மூஞ்சிலாம் உடைச்சிருக்கேன். ஆனா நானே கையே தூக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல 100 நாள் இருந்தார். எத்தனை நாள் இருந்தாரு? 100 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தார். சீரியஸா ஐசியூ வார்டில் இருக்கிறார். இப்போ நாங்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டோம். ஏன்னா தகப்பன் தான் எங்களுக்கு ஒரு பலனா இருந்தார். அப்போ 100 நாள் ஒரே அழுகு, கண்ணீர், வேதனை. ஆனா அந்த 100 நாள் என்ன செய்வோம்னா, காலை சர்ச்சுக்கு போயிடும், சாயங்காலம் சர்ச்சுக்கு போயிடும். 100 நாள் ஆறாது, 100 நாள் ஆறுதல ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. நீங்க நம்ப மாட்டீங்க, பந்திங்ல இருந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் பந்திங். காலையில ப்ரேயர் பண்ணுவோம், முடிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஊழியர் நான் மட்டும் அப்பா கூட இருப்பேன். சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. 8 மணிக்கு ஆராதனை, சர்ச்சை முடிச்சுட்டு 10 மணிக்கு திரும்பி யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கிங்களை மட்டும் 100 நாள் தங்கியிருந்தோம். யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கிங்களை மட்டும் 100 நாள் தங்கியிருந்தோம். டாக்டர் சொல்லிட்டாரு, உடனே உங்க அப்பாவை காப்பாற்றவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இப்போ நான் விசுவாசமா ஜெபம் பண்ணி இருந்தோம். எங்களுக்கு தெரியும் கர்த்தர் எப்படியாவது அற்புதம் செய்வார். அப்படி உடைஞ்சு போயிருக்கிற நேரத்துல ஒரு கிறுக்க வந்தான். யாரு? அப்பதான் சில கிறுக்கன் வருவானுங்க. வந்துட்டு எங்க அப்பா காதல போயிட்டு என்ன சொல்றான்னா, அவர் சோர்ந்து உட்காந்துருக்காரு. ஆண்டவரே, புது வாழ்வு ஜீவன், நீ ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டு நீ என்ன செய்ய, பாவ அறிக்கை செய்யி. நீ இப்படி ஏதாவது பண்ணியிருப்ப, நீ ஆமி காலத்துல ஏதாவது பண்ணியிருப்ப. ஆமி காலத்துல பாவம் செய்யாம இருந்திருப்பானுங்க. ஆமி காலத்துல யார் உலகத்துல யார நீதிமான்னு சொல்லுங்க? எல்லாரும் ஒரு காலம் வரும்போது நம்ம மாறுவோம். ஆமாவா இல்லையா? நீங்க பிறக்கும் போதே நீதிமானோ, அப்ப இயேசுவே மிஞ்சிட்டீங்க. கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு கை தட்டு பிரைஸ்கா. ஆமா, எல்லாரும் ஒவ்வொரு காலத்துல நம்ம தவறு செய்வோம். நீ ஆமி காலத்துல தப்பு பண்ணியிருப்ப, நீ அப்படி தப்பு இல்லை. எனக்கு கேட்டோட சரியான கோவம். எங்க அப்பா யாரா அந்த ஆளு அப்படின்னாரு, எனக்கே தெரியலப்பா. வந்தாரு, காதல் உட்காந்து என்னென்னமோ சொல்றான்டா. நானே நொந்து நூலா இருக்கிறேன். நீ பாவம் பண்ணியிருப்ப, நீ அக்கிரமம் பண்ணியிருப்ப, ரகசியமாக பண்ணியிருப்ப, அதனால்தான் உனக்கு இந்த நிலைமை. என்ன அப்படி ஆச்சா பூச்சான்னு எனக்கு கோவம் சொன்னேன். அப்பா, அந்த ஆள் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக கூடாது. அந்த ஆள் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி அந்த ஆள் முன்னுக்கே நீங்க வாழ்ந்து காட்டணும்ப்பா, நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டணும்ப்பா. கர்த்தர் அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார் அப்படின்னா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? படிப்படியா ஜெபம் பண்ணிட்டே வந்தோம். உடைஞ்சு போயிட்டோம். இப்ப என்ன ஆயிட்டாருன்னா, அப்பா செத்து போயிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில திடீர்னு கால் வருது. அப்பா என்ன ஆயிட்டாரு? மறுபடியும் செத்து போயிட்டாரு. காலையில கால் வருது, அப்பா உயிர் போச்சு. அங்க எல்லாம் அழுகுறாங்க, அம்மா அழுகுறாங்க, டைனா அழுகுது, எல்லாம் அழுகுறாங்க. எப்படி சர்ச்சில் சொல்றதுன்னு தெரியல. அப்பா இறந்துட்டாரு. இப்ப அப்பாவா ஆண்டவரா, அப்பாவா ஆண்டவரா, அப்பாவா ஆண்டவரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எப்படின்னு தெரியல, எனக்கு அப்பா விட ஆண்டவர் தான். எனக்கு அப்பா விட ஆண்டவர் தான் அப்படின்னு யாராவது ஆமீன் சொல்றீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏதோ 1-2 தான் சொல்லுது. ஏன்னா எது சொல்லணும் தனியா இருக்கு, அது மட்டும் தான் சொல்லுவோம். எனக்கு அப்பா எல்லாமே ஆண்டவர் தான். ஏன்னா எனக்கு இந்த அப்பா கொடுத்ததே
ஆண்டவர் தான். எனக்கு இந்த வேலையை கொடுத்ததே ஆண்டவர் தான். அப்ப எங்க அம்மா அழுகுறாங்க, டைனா அழுகுது, முடிஞ்சு அவ்வளவுதான், போத்திட்டாங்க, அப்பா சத்துட்டாரு, முடிஞ்சு, பிபி ஏறிக்கிட்டே போகுது, 210, டாக்டர் சொல்லிட்டான் we cannot help him. அப்பா அம்மா சொன்னாங்க, கடைசியா அவனை பார்க்கணும், அவனை கூப்பிடு. நான் என்ன பண்ண, அன்னைக்குதான் பிரசங்கம், கர்த்தர் வியாதியின் மரண படுக்கையை தேவன் மாற்றுகிறவர் அப்படி சொல்லி பிரசங்கம் பண்றேன். 9 மணிக்கு கால் வந்துச்சு, போன் ஆஃப் பண்ணிட்டு பாஸ்டர் பெட்ரோஸ் சொன்னேன் நீங்க போங்க. பாஸ்டர் பெட்ரோஸ் என்ன பண்ணாரு, கீழே வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு ஆவியானவர் பேசினாராம், நான் அற்புதம் செய்வேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்போது உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படுவேன் சொன்னா. அவர் என்ன பண்ற வந்தார், என்ன நீ போலையா? நான் போல, எனக்கும் ஆண்டவர் அப்படின்னா. ஆக மொத்தம் நாங்க யாருமே போல போய் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஆறுதமே கொமினியன் எல்லாம் கொடுத்த பிற்பாடு என்ன நடந்துச்சு, கடைசியா சொல்றேன், பாஸ்டர் இறந்துட்டாரு, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, இப்பதான் நான் போறேன் பாஸ்டரை பார்க்கறதுக்கு சொல்லி பந்திங்ல இருந்து கால் எடுத்துட்டு இருக்கிற ஒரு 17 நிமிஷத்துல நான் போய் சேர்ந்துருப்பேன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல். அப்புறம் எவ்வளவு வேகத்துல போயிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மழை அடிச்சுட்டு போற, அங்க போது இங்க போது, டபுள் சிக்னல் போது அடிச்சு கிடிச்சு சர்ச்சில் ஜெபம் நடக்குது. நான் நேரா உள்ளக்க நுழைகிறேன், துணியை வச்சு மூடிட்டாங்க, உயிர் போச்சுட்டாங்க, எல்லாம் கழட்டிட்டாங்க, இனி அவருக்கு புடைக்க முடியாது. சொன்ன கடைசியா ஒரு ஜெபம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பா அம்மா நான் தலையை கை வைக்கவே பயப்படுவேன். அவங்க ஆள் முறைச்சாலே நமக்கு எல்லாமே கட்டுறோம். அந்த எங்க அப்பா கண்டாலே ஒரு பயம் தான். அப்ப இந்த தலையில நல்ல சர்ச்சில் ஜெபம் நடக்குது. நேரா போனேன், சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலை ஆவியானவர் என்ன சொன்னாரு, திடமனதாயிரு, நீ என்ன தேடிட்டல, நீ என்ன ஆராய்ச்சிட்டல, நீ எனக்கு முக்கியம் கொடுத்தல. இப்ப பாருங்க அப்பா நான் எழுப்புறேன். அந்த வார்த்தை கேட்டோம், எனக்குள்ள ஒரு பலன் வந்தது. சபையில எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க நேரா போனோம், தலையை கையை வச்சு அப்பா தலையில 5 வருஷம் போதும் ஆண்டவரே. எவ்வளவு சொன்னேன், 5 வருஷம் போதும், 5 வருஷம் எங்க அப்பாவுக்கு ஜீவனை கொடுங்க அப்படின்னு டாக்டர் பக்கத்துல நாயக்காரன் சிரிக்கிறான். அவன் பேர் என்னமோ ஒரு பேர், அவன் பேர் டக்குனு நாயிமா என்னமோ அவன் பேர். அவர் சிரிக்கிறார், டாக்டர் சிரிக்கிறார், ப்ரொஃபசர் இது ஆல்ரெடி டேட், அவர் செத்து போயிட்டாரு, இதுக்கு மேல நீங்க ஜெபம் பண்ணி கொஞ்ச நாள், சரி ஜெபம் பண்ணிட்டு பரவாயில்ல, நர்ஸ் எல்லாம் சிரிக்கிறான். அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு திரும்புற எங்க அப்பா எழுமி நின்று ஜேசன் அப்படின்னு கூப்பிட்டாரு பாருங்க. அதுதான் எங்கள் ஆண்டவர். நல்ல கைகள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க ஹல்லேலூயா. 4 மணி நேரம் கழிச்சு கர்த்தர் செத்து போயிருக்கிற தகப்பன ஆண்டவர் உயிரோடு கர்த்தர் எழுப்பினார். உடைந்து போகணும், நொறுங்கி போகணும், வார்த்தைகளை கொன்று போயிட்டு இனி வழியே இல்லை, நடக்கவே நடக்காது. ஆனா ஒண்ணு சொல்றேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவன் எதையும் செய்வார். ஆண்டவரை நீங்க தேடணும். ஆண்டவரை ஏன் உங்க தலைவரை அடிச்சுக்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடுங்க, காலையில மாலையில தேடுங்க. ஆண்டவரே 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் என்ன பண்ணாரு, ஓய்வு நாள். நீங்க ஆண்டவருக்கு மேல ஒரு ஆமீன் சொல்ல பார்ப்போம். 7வது நாள் வேலை செய்வீங்க. ஆண்டவரே 6 நாள் வேலை செஞ்சு என்ன பண்ணாரு, ஆண்டவரே 7வது உள்ள போத 7வது நாள் ஆண்டவர் ஓய்வு இருந்தார். அப்ப ஒரு நாள் கர்த்தருடைய நாள். ஒரு நாள் என்னது, கர்த்தருடைய நாள். பக்கத்துல பாச ஒரு நாள் வித்தர் வெளியவா, ஒரு நாள் என்ன சொல்லுங்க, ஒரு நாள் என்னது, கர்த்தருடைய நாள். ஒரு நாள், அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரு நாள் உள்ள யாரை கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். காலையில மாலையில அதிகாலையில போய் கர்த்தரை தேடணும், சாயங்காலமும் கர்த்தரை தேடணும், ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்காரணும். அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருடைய நாள். ஆமென் சொல்லுங்க. ஓய்வு நாள் நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய நாள். தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப அந்த நாள் முழுவதும் நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயம் தேவனை மட்டும்தான் நோக்கி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். நம்ம நினைக்கிறோம், நான் ஓடி ஓடி போறேன், விடாம வரேன், காலமால போறேன், எனக்கு என்ன நன்மை இருக்கு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் இந்த இடத்துல இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருக்கிறீங்க? சும்மா கை தூக்கு. இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருக்கீங்க? நல்லது இருக்கு. நான் இன்சூரன்ஸ் கார்டு வெரி குட். ஓகே, 1 2 3. இப்போ எனக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நமக்கு இன்சூரன்ஸ் இதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, அப்ப இந்த இன்சூரன்ஸ் கார்டை நீங்க சும்மா வாங்கிறீங்க, சும்மா வாங்கிறீங்க இல்லையே. ஆனா மாசம் கரெக்டா கட்டுறீங்களா இல்லையா? கட்டாம போனா என்ன ஆகும்? லெப்ஸா கட்டாம போனா லெப்ஸா ஆகும். ஆனா
நீங்க பயப்படுறது இல்லை, உபயோகப்படுத்துவதே கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்துல, உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்துல நீங்க அதை உபயோகப்படுத்துங்க இல்லையா? திடீர்னு ஒரு தேவை வரும், திடீர்னு ஒரு சூழ்நிலை வருது, அதை பயன்படுத்துறீங்க இல்லையா? நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் விடாம ஆண்டவரை தேடி வரீங்க தெரியுமா? நீங்கள் விடாமல் காலையில மாலையில எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க தெரியுமா? இதுக்கு உண்டான பலன் என்றைக்கு நீ தளர்ந்து போய் முடியல இருக்கிறியோ அன்றைக்கு தேவன் உன் சூழ்நிலையை கண்டு கர்த்தரோட பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் நான் சொல்லுவேன், விடாதீங்க, ஆராதனை விடாதீங்க, கர்த்தரை தேடுவது விடாதீங்க. ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவருடைய கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அமர்ந்து போய் இருக்கிற நேரத்துல பார்த்து சொல்றாரு, பயப்படாது. பாம்பு கிடைச்சிருச்சு, என்ன பண்ணணும் தெரியல, எல்லாரும் தும்பு மாசா. நிறைய பேர் நம்ம எப்படா சாவான் தான் காத்துட்டு இருக்கிறான். ஒரு ஆமை சொல்ல மாட்டோம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சாக மாட்டேன்டா, பயப்பே இல்லை. ஒரு ஆமை சொல்லுங்க, ஆமா லேசில சாக மாட்டேன். பக்கத்துல என்ன பக்கத்துல சொல்லுங்க, நான் லேசில சாக மாட்டேன், நான் லேசில சாக மாட்டேன், ஒன்ன போடாம நான் சாக மாட்டேன் அப்படின்னு மனசுல சொல்லுங்க. ஆனா வாயில சொல்லிடாதீங்க, வெளியே பிரச்சனை ஆயிடும். ஒரு ஆமை சொல்லுங்க, லேசில நம்ம போக மாட்டோம். கர்த்தர் நமக்குன்னு ஒரு காரியம் வச்சிருக்கிறார், அது அடையிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க இல்லையா? பாம்போ புயலோ எதுவா இருந்தாலும் அது ஏதோ மணங்காது. காரணம் அவர் எனக்கு வார்த்தை கொடுத்துட்டார். பவுல் சொல்றாரு, அவர் எனக்கு சொல்லிட்டாரு, அவர் சொன்ன பிரகாரம் நடக்கும். ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நான் இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் சொன்ன பிரகாரம் நடக்கும். ஆகவே திடன் கொள்ளுங்கள், ஆகவே மகிழ்ச்சியாயிருங்கள், ஆகவே சந்தோஷமாயிருங்கள். அவர் சொன்னபடியே நடக்கும். அவருடைய வார்த்தை நிறைவேறணும்னா பிசாசு பலவிதமான போராட்டம் கொண்டு வருவான். ஆனா நீங்க சோர்ந்து போக கூடாது, நீங்க நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது சங்கீதம் 31:24. சங்கீதம் 31:24. நல்ல கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சத்தமே கேட்கல, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நம்ம முடிச்சு 31:24 வாசிங்க. மைக்கேல் வாசி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே திடமனதாயிருங்கள், காத்திருக்கிறவர்கள் திடமனதாயிருங்கள். பலதவசம் காத்திருக்கிறவர்கள் திடமனதாயிருங்கள். சிலங்க நம்ம காத்திருந்து சோர்ந்து போயிடும். உன்னை எவ்வளவு காலம் தான் காத்திருக்கிறது, உன்னை எவ்வளவு நாள் வயசாகிட்டே போகுது, உன்னை எவ்வளவு காலம் வெயிட் பண்றது, உன்னை எவ்வளவு காலம் தான் ஆண்டவர் செய்வாரா. ஜனவரியில செய்வேன்னு சொன்னாரு. ஆமா, ஜனவரி முடிஞ்சு 6வது மாசம் வந்து 13வது நாள் முடிஞ்சு 14வது தேதி வந்துருச்சு. என்ன ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? காத்திருந்து வேதவசனம் சொல்கிறது, நீதிமொழிகள்ல காத்திருப்பது இருதயத்தை என்ன பண்ணுகிறதா, இழைக்க பண்ணுகிறது. ஆனால் விரும்புன்னு வரும்போது அது ஜீவ விருட்சத்தை. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா என்ன நடந்தாலும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டாம். ஆமென். வர மாட்டேத. அதுதான் நம்ம ஆளுங்களுக்கு இல்லாத ஒண்ணு. பொறுமை மட்டும் என்ன செய்யாது, இருக்காது. பெருமை இருக்கும், எருமையா மாறிடுவாங்க தவிர என்ன இருக்காது, பொறுமை இருக்காது. நம்மள சொல்லுவாங்க, பொறுத்தவன்னா பூமி ஆழ்வாங்க. பொறுமை இருக்கணும். பொறுமை, அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு கல்யாணம், அவசரப்பட்டு காதல், அவசரப்பட்டு வேலை நடிக்கிறது, அவசரப்பட்டு ஆமா எல்லா காரியமும் அவசரம். எது தொட்டாலும் அவசரம். பொறுமையோட ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம், ஆண்டவருடைய பேச்சு நம்ம தெரியுங்களா. எனக்கு ரொம்ப வேதனை, சவுல நினைச்சாலே எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிரும். ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரத்துல பிறந்தவன் தான் சவுல் ஒரு பெஞ்சமின் கோத்திரம். இஸ்ரவேல் தேசத்துல 12 கோத்திரத்துல கடைசி கோத்திரம் வந்து பெஞ்சமின் கோத்திரம். பெஞ்சமின் அப்படின்னாலே என்னுடைய வலது கரத்தின் மகன் என்று அர்த்தம். பெஞ்சமின் என்னது, the son of my right hand. ஆனா அவங்க அம்மா அவனை பெற்றெடுக்கும் போது பெண்கோழி அப்படின்னு பெற்றெடுக்கிறாங்க. வேதனையின் மகன் அப்படின்னு சொல்லி பெற்றெடுக்கும் போதே அம்மா பேரை வைக்கிறான், இதனுடைய வேதனையின் மகன். ஆனா யாக்கோபு அந்த பேரை மாத்துறார், பெஞ்சமின் அப்படின்னு பேரை மாத்துறார். என்ன நடக்குது, இந்த பெஞ்சமின் கோத்திரம் ஒரு மோசமான கோத்திரம். இஸ்ரவேலுடைய என்ன சொல்லுவாங்க, சரித்திரத்துல இல்லாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்துல Judges chapter 19ல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஒரு கேவலமான அருவருப்பத்தக்கதான
சாதாரண ஒரு காரியத்தை செய்யலாங்க. அவங்கள இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து இருக்கக்கூடாது என்று சொல்லி பயங்கரமாக வெட்டி சாகடிக்கிறாங்க. அத்தனை பேர். ஒரு மோசமான ஒரு கோத்திரம் இந்த பெஞ்சமின் கோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்றார் என்றால், அந்த பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் ஒருத்தரை தெரிந்து கொள்றார். அவன் யாரு? யாருங்க? சவுல் தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமா, நான் போன வாரம் கேட்டேன், சமாரியா ஸ்திரீ நல்லவளா கெட்டவளா? பாவியா நல்லவளா? நல்லவளா பாவியா? நல்லவ. சமாரியா ஸ்திரீ என்னது? யாராவது ஊழியக்காரங்க சமாரியா ஸ்திரீ பாவி, அவர் விபச்சாரி சொன்னாலும் கல்லால் அடிக்கணும். ஏன் சொல்றேன்னா, இயேசு அவளை பார்த்து என்ன சொல்லல? பாவின்னு சொல்லவே இல்லை. இயேசு அவளை பார்த்து விபச்சாரின்னு சொல்லவே இல்லை. அப்ப அவள் நல்லவனா? அப்ப ஏன் 5 புருஷன் அப்படின்னு கேட்பீங்கன்னா, அப்புறம் சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசி செய்தி, கடைசி காலையில் எல்லாம் சொன்னேன். ஏன் 5 புருஷனோட அர்த்தம் என்ன? ஏன் அவளுக்கு 5 புருஷன்? அந்த காலத்துல டிவோர்ஸ் பண்ண முடியாது, டிவோர்ஸ் பண்ணவும் கூடாது. அதனால அவன் வாழ்க்கையில 5 முறை ஏமாற்றப்பட்டவளாக, 5 முறை உடைக்கப்பட்டவளாக காணப்பட்டாள். ஒரு இடத்துல கூட இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து என்ன சொல்லல? நீ பாவியில கை நீட்டி ஆண்டவரே செய்யல, சொல்லவே இல்லை. அவளை பார்த்து சொல்றாரு, ஆராதனை பத்தி பேசுறார். அவர் ஆராதிக்கிறவள் என்று அறிந்து கர்த்தர் ஆராதனையை பேசுறார். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அடுத்த வாரம் நீங்கள் சொல்லணும். ஆபிரகாம் கிணத்தை நோண்டினாரா இல்லையா? நோண்டினாரா இல்லையா? வெல் கிணறு தானே, நோண்டினாரா இல்லையா? நோண்டினாரா இல்லையா? சரி, ஈசாக்கு நோண்டினாரா இல்லையா? ஆனா இது யாக்கோபின் கிணறு. பைபிள்ல யாக்கோப் எங்க கிணறு நோண்டுறாரு அப்படின்னு ஒரு வசனம் எனக்கு எடுத்து கொடுங்க. எங்க நோண்டினாரு அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அந்த யாக்கோபின் கிணறுன்னு சொல்லுது. யாக்கோப் எங்க கிணறு நோண்டினார்? எங்கேயாவது போய் கிணறு நோண்டினார் பைபிள் போடுவோம். ஈசா நோண்டினாரு இருக்கு. ஏசைக்கு சித்தனா, அப்புறம் ரெகோபோத்து, அப்புறம் பெர்ஷிபா, 7 வாக்குத்தத்தத்தின் குலங்கள் எல்லாம் பைபிள். யாக்கோப் எங்க நோண்டினாரு? அடுத்த வாரம் சொல்லுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவருக்கு கண்டுபிடிக்கணும். ஆமே. சரி, எங்க விட்ட சொல்லுங்க பாருங்க. கிணறு. சவுல் கவனிங்க, பெஞ்சமின் கோத்திரம். இவனை ஆண்டவர் உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு ராஜா வேணும்னு சொன்னா ஆண்டவரோட கழுதையை தேடி போனவனை கர்த்தர் அற்புதமா தேவனை உயர்த்தினார். ஒரு பராக்கிரமசாலியா மாற்றினார். நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாம் கவனமா கேளுங்க. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எப்போதுமே நீ யாரு, எங்கிருந்து வந்தன்னு மட்டும் நீ மறக்கவே கூடாது. ஒரு ஆள் தான் ஆமென் சொல்றாங்க. பக்கத்துல வாசம், எப்போதுமே நீ யாரு. நம்ம ஆளுங்க மறந்துடுவாங்க. அது ரொம்ப சீக்கிரம் மறக்கிறது தமிழ்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பைஸ்கல்ல போயிட்டு இருப்போம். அந்த காலத்துல பைஸ்கல்ல போவான். பைஸ்கல்ல இருந்து கப்சாய் மோட்டர் வாங்குவோம். பைஸ்கல் என்ன வாங்குவான்? கப்சாய் மோட்டர் வாங்குவோம். கப்சாய் மோட்டர்ல ஒரு புரோட்டோன் சகம் வாங்கிட்டாருன்னா அவர் வேற லெவல் ஆயிடும். புரோட்டோன் சகம் வாங்கிட்டா என்ன ஆயிடும்? அந்த சட்டையே பாத்தையா மாறிடும். பார்த்துருக்கீங்களா? பைஸ்கல் ஓடுற வரைக்கும் டிஷர்ட்லாம் போட்டு ரொம்ப இருப்பார். அப்புறம் கப்சாய் மோட்டர் போக பாருங்க, அது கொஞ்சம் பிபி அடைய பிள்ளைங்கள சந்தோஷமா. அதுவே ஒரு கச்சலோ ஒரு புரோட்டோன் சகம் மாறிட்டாருன்னா டக்குன்னு உடுப்புல என்ன மாறிடும்? அப்படியே பாத்தையா ஆயிடுவார். அதோட தத்துவஸ்தி தான் வரும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் சாமி யாரும் வெளியே தொங்குறது எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? மேபி 80s 90s இருக்கிற பிள்ளைங்க நீங்க பாத்திருப்பீங்க. சாமி வெளியே தொங்கும். பாத்திருக்கீங்களா? சாமி வெளியே தொங்கும். ஒன்னு அந்த சாமியை காட்டிக்குவாங்க. சாவி சாவி. இப்பெல்லாம் சாவி இல்லாதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாட்டி அது ஒண்ணு காட்டிட்டு இருப்பாங்க. சாமி அது வீட்டுக்கு வரும் போதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறதுக்காகவே 1 கிலோமீட்டர் தூரத்துல என்ன பண்ணுவாங்க? பிபி 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 பிபி. அங்க எதிர் வீட்டுக்காரன் பாப்பான். யார் வந்துட்டா? ஓ காடி வந்துருச்சு. அவன் வயிறு எரியுவான். ஒரே மாசத்துல காடி அடிபட்டுறான். நீ வாய் மூடிட்டு நீ சும்மா வர்றவங்கள காடி என்ன பண்ணிருக்கோம்? உருப்படியா இருந்திருக்கும். காடி ஒரே வந்தா காடி எடுத்துட்டு அப்படியே ஆளுங்க கெட்டாப்பே மறந்துருப்பாங்க. எப்படி அத்தாப்பில இருந்தது மறந்துருப்பாங்க. அந்த அத்தாப்பில இது கூட இருக்க சிமெண்ட் இல்லாம மாட்டோட எதிரில் சாணி எடுத்து அதுல சிமெண்ட்ல போட்டு அதுல வளர்ந்தது மறந்துருப்பாங்க. ஸ்ட்ரீட் லைட்ல படிச்சது மறந்துருப்பாங்க. எல்லாத்தையும் மறந்த மேல ஏன்
ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதிச்சாரு. தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். எனக்கு தான் தாவீது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தாவீது எப்போதுமே ஆண்டவர்கிட்ட நான் ஆடுகளை வச்சுக்கிட்டு இருந்தேன், நான் எங்க அப்பா வீட்டில் இருந்தேன், நான் மறக்கப்பட்டவனா இருந்தேன். தாவீது எப்போதுமே அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் எப்படி இருந்தேன் ஆண்டவரே, நான் ஒரு கம்போல இருந்தேன். யோசிச்சு பாருங்க. நான் உங்களை பக்கத்தில் மூச்சு பாருங்க, மூச்சு பாருங்க, ஒரே நிமிஷம் பாருங்க. இப்போ அழகா மேக்கப்லாம் அடிச்சு லிப்ஸ்டிக்லாம் அடிச்சு உட்காந்து நம்முடைய முற்பிதாக்கள் மட்டும் மலேசியாவுக்கு கப்பல்ல ஏறி வராம இருந்தா நீங்களும் இந்தியால வெத்தலை போட்டுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு தலையில பேனை சுருஞ்சிக்கிட்டு உட்காந்து இருப்பீங்க. இப்ப இந்தியாவோட மாடர்ன் ஆயிடுச்சு. ஆமா, பக்கத்தில் பாருங்க, மூச்சு பாருங்க, நல்லா பார்த்துக்கணும். கேட்டா நாங்க மலேசியா ஒரே நினைப்பு. இந்த அக்கா நினைச்சு சிரிக்கிறாங்க. அம்மா எப்படி இருந்திருப்பாங்க? சாயங்கால நேரத்தில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு பேனை குட்டிக்கிட்டு, இன்னைக்கும் எஸ்டேட்ல அப்படி இருக்காது. இன்னைக்கும் சில எஸ்டேட்ல அப்படிதான் இருக்கு. ஆமா, நான் ஒரு வருஷம் சொன்னேன், தலையில பேணி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாஸ்டர் அப்படின்னா என்ன பைபிள் சொல்றாரு, தேவனுடைய விரல் எண்ணப்படுகிறது. அதுக்கு எப்படி இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் ஏதோ நம்மளை கிருபையா கத்த நினைச்சு இந்த தேசத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்து வச்சு, ஆண்டவர் நம்மளை வாழ வச்சு, அந்த எஸ்டேட் வாழ்க்கையிலிருந்து கத்தர் டவுன் பகுதிக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிரயாசத்தை பார்த்து படிப்படியா கத்தர் நம்மளை உயர்த்தி வச்சா நம்ம டக்குன்னு மற்றவங்களை பார்த்து என்ன பண்றோம்? கேவலமா நினைக்கிறோம், மற்றவங்களை கேவலமா பார்க்கிறோம். அந்த பெரிய அகந்த வந்து இந்த சவுலுக்கு ஒரு பெரிய பெருமை. இப்ப யுத்தம் நடக்குது. சவுல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை மணி எழுதுங்க, டைம் ஆயிடுச்சு. 1 சாமுவேல் 13:8-14. 1 சாமுவேல் 13:8-14. 7 நாள் காத்திருந்தான். எத்தனை நாள் காத்திருந்தான்? 7 நாள் காத்திருந்தார். இந்த 7 நாள் காத்திருந்தது 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியல? Just 1 hour. He lost the anointing because of 1 hour. 1 மணி நேரத்துல காத்திருக்க முடியாதனால அபிஷேகத்தை இழந்துட்டான். Just 1 hour தெரியுமா? அந்த 1 hour அவன் பொறுமையா இருந்தான்னா சாமுவேல் வந்திருப்பாரு. நல்ல கவனிங்க, சாமுவேல் வேலை சாமுவேல் செய்யணும், ஆசாரியர் வேலை ஆசாரியன் செய்யணும். பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரிச்சு பார்க்க கூடாது. பைபிள்னா பைபிள் தான். இன்னைக்கு நிறைய புதிய ஏற்பாடு மட்டும் தான் போதும், பழைய ஏற்பாடு வேணா பழைய ஏற்பாடு வாக்கு தக்கத்தை எடுக்க கூடாது. பைபிள்னா பைபிள் தான். பைபிளை நமக்கு தெளிவா சொல்லப்படுகிறது. பிரதான ஆசாரியன் என்ன சொல்ல? பிரதான ஆசாரியன், லேவியர்கள், அப்புறம் ராஜாக்கள். ஒரு ஆவின் சொல்ல பார்ப்போம். 4 கேட்டகரி. எல்லாம் சொல்ல பார்ப்போம். பிரதான ஆசாரியன், அப்புறம் என்னது? லேவியர்கள், அப்புறம் என்னது? ராஜாக்கள். தாவீது ராஜாவாய் காணப்பட்டான், சவுல் ராஜாவாய் காணப்பட்டான். இவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. ஆசாரியர்கள் பலி கொடுப்பார்கள், லேவியர்கள் செட்டப் பண்ணுவாங்க. அவங்க தான் லீடு, செட்டப் பண்றது. பிரதான ஆசாரியர் ஒருவர் மட்டும் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க. எங்க போவாரு? அவர் ஒண்டிதான் உள்ள போவார். கேட்க, யார் உள்ள போவார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் போவார்? பிரதான ஆசாரியர் மட்டும்தான் உள்ள போவார். மற யாருமே உள்ள போக முடியாது, வேற யாருமே உள்ள போக முடியாது. அப்ப எல்லாருக்கும் தேவன் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தரோட வேலை கொடுக்க. சவுல் உடைய வேலை, நீ ராஜா, நீ யுத்தம் செய்யணும், உன் வேலை அதுதான். நீ ஆசாரியன் ஆக கூடாது. ஆசாரியன் வேலை ஆசாரியன் செய்யணும், லேவியன் வேலை லேவியன் செய்யணும், பிரதான ஆசாரியன் வேலை பிரதான ஆசாரியன் செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 4 காரியத்தை கொண்டு வர நாட்கள் நம்ம டீச் பண்றோம். வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் பிபிலிக்கல். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கு கர்த்தர் எப்படி இந்த ஊழியத்தை பிரிச்சு, அந்த ஊழியத்தை நம்ம கால வச்சோம்னா முடிஞ்சு செத்தோம். அவ்வளவுதான். ஆண்டு நம்மளை போட்டு தள்ளிடுவார். அந்த வேலையை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம செஞ்சாலே போதும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 1 மணி நேரம் அவனால வெயிட் பண்ண முடியல. 1 மணி நேரம் லேட் ஆயிட்டார், பாஸ்டர் லேட் ஆயிட்டார். சரி பரவாயில்ல, நம்மளே பிரேயர் நடத்தி
பண்ணிடுவோம், நம்மளே பண்ணி கொடுத்துருவோம், நம்மளே செஞ்சிருவோம். செஞ்சா சத்தம். ஆண்டவர் அபிஷேகத்தை இழந்துட்டார். அடுத்த அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார், நான் அவனை வெறுத்துட்டேன் அப்படின்றாரு. நான் அவனை வெறுத்துட்டேன். இன்னைக்கு தேவனால் வெறுக்கப்பட்டவர்கள் அநேகர். யாத்திரமா காரணம்? காத்திருக்க முடியல. மோசே யாத்திராகமம் 32 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 32:28. யாத்திராகமம் 32:28. சீக்கிரம் வாசிங்க. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். 3000 பேர் செத்து போனாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? சொல்லுங்க, வாய் பேசுங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? 3000 பேர் சார். ஏன் 3000 பேர் செத்து போனாங்க? மோசே மலை மேல ஏறிட்டார். 40 நாள் தான் மலை மேல ஏறிட்டார். வெயிட் பண்ணிருக்கலாம். இவர் மேல போயிட்டு, சரி ஆண்டவரே இந்த ஜனங்கள் எப்படி நடத்தணும், ஆண்டவர் ரூல்ஸ் கொடுக்கிறார், 10 கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எக்ஸோடஸ் 22:28ல ஆண்டவர் மேல கொண்டு போயிட்டு மோசேட்ட பேசுறார். பேசி எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கொடுக்கிறார். கொடுத்துட்டு கீழே வர காட்டியும் இவங்க என்ன பண்ணாங்க? புதுசா ஒரு சாமியை உருவாக்கிட்டாங்க. கண்ணுக்குட்டி உருவாக்கிட்டாங்க. காத்திருக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் காத்திருக்க முடியாதனால ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க, நன்மை இழக்கிறாங்க, வாழ்க்கையே இழந்து போறாங்க. காத்திருக்க முடியல. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணா ஆண்டவர் நல்ல வேலை கொடுப்பார். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணா கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுப்பார். கொஞ்சம் பொறுமையா. அவசரம் 21 வயசே அவசரம். இங்க 21 வயசு 6ஆவது படிக்கிற பிள்ளையே I love you நடத்துது. உண்மை. அந்த காலத்துல 6ஆம் ஃபார்ம் 5 வரைக்கும் நம்ம ஒரே ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப 6ஆம்புவே அங்க ஒரு பிள்ளை புக்குல 6ஆம்புல I love you ரமேஷ் போட்டுருக்கேன். நான் கேட்டேன், ரமேஷ் அப்பா போடுங்க. யாருமா ரமேஷ்? அப்பாவா? இல்ல அவரா? அவர்னா யார்? உண்மையில நடந்தது. அவர்னா யாருமா அப்படின்னு கேட்டா, எங்க பார்த்தா அவரை? கோயில்ல பார்த்து. கோயில்லையா? அவர் என்ன பண்றாரு? அவர் ஸ்டாண்டர்ட் 4 படிக்கிறார். நீ ஸ்டாண்டர்ட் 6. இவங்க ஸ்டாண்டர்ட் 6. அவரு அது எங்க? கோயில்ல காதல். பிரேஸ்கா வளர்ந்தோம் உருப்புடும் சமுதாயம். 12 வயசு. அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு குடும்பம்னா அதுக்கு என்ன தெரியும்? 12 வயசுல காதல். ஃபார்ம் 5ல காதல். ஃபார்ம் 3ல காதல். பட்டார். நான் உண்மையை சொல்றேன். ஐயோ, எங்க அப்பா வந்து அந்த காலத்துல மிஸ் கேளு ஒரு காடி இருந்துச்சு தெரியுமா? பெரிய நீட்டு காடி, எரும மாடு மாதிரி இருக்கும். அதை போய் அடிச்சா அப்படி ஸ்ட்ராங்கா நிற்கும். இப்போ அடிச்சாலே சப்புன்னு போயிருது காடி. அந்த காலையில எங்க அப்பா 8 பேர் ஸ்கூல்ல அவரெல்லாம் காலையில விடுவார். அப்போ 8 பேர் இல்லை, நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம். 4 பசங்க பெட்ரோஸ் எல்லாம் சின்ன பையனுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம். அப்போ என் கூட என்னுடைய அக்கா, அம்மாவுடைய பெரியமா பையனுங்க எல்லாம் எங்கள் வீடே 20 பேர் இருக்கும் வச்சுக்கோங்களேன். வீடே 20 பேர் ஃபுல்லாக அவர் காலையில் ஏற்றிட்டு போய் ஸ்கூலில் விடுவார். அப்போலாம் காதல்னா கூட என்ன தெரியாது. அவர் சொல்றாரு, யாராவது காதல் பண்ணீங்கன்னா கத்தி எடுத்து வயிற்றுல சொல்லிடுவேன் அப்படின்னா. கத்தி எடுத்து வயிற்றுல சொல்லிடுவேன். எத்தனை வயசு? 7 வயசுல. நான் எங்க அம்மா அந்த காதல்னு சொல்றாரு. என்னமா அது? சிகரெட்டா? தண்ணியா? என்னமா அது அப்படின்னு கேட்டா, இல்ல போக தெரியும். உண்மையே தெரியாது. உண்மையில 7 வயசுல தெரியாது. ஆனா இப்ப 7 வயசுல I love you ரமேஷ், what a joy அப்படின்றாங்க. ஆமா, பிரைஸ் காட். ஒரு ஆமென் சொல்றமா இருக்கும். ஆமா, I love you பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஒரு மாதிரியாவே இருக்கு. அவசரம். கல்யாணம் பண்றதுக்கு அவசரம். அதனால 30 வயசு வரை காத்திருந்தேன். இப்ப 20 வயசு இல்லை, 18 வயசு வந்தாலே சுத்துரும் கல்யாணம். சீக்கிரம். அவசரக்கார புத்தி. அதுவும் சொல்லிக்கங்க. ஆனா அதான் செய்வீங்க. சபைக்கு அவசரமா வர மாட்டான், ஆனா எல்லாத்துலயும் அவசரமா இருப்பான். சபைக்கு கொஞ்சம் சீக்கிரம் அவசரமா வாங்க சொன்னா வருவாங்களா? அதெல்லாம் நடக்காது. அவசரம். எத்தி சொல்றான் அவசரம். எங்க அண்ணன் எப்பெல்லாம் கல்யாணம் பண்ணுவான், செத்து தொலைய மாட்டான். அவசரம். மெத்தியூக்கு அவசரம். ஷான் அழுகிறான். 25 வயசு ஆயிடுச்சு. 2026 என்னுடைய வயசு 26. ஆனா என் வாழ்க்கையில் ஜோயே இல்லாம இருக்கு. ஜோய் போன கூட்டத்தோட சொல்லிடுச்சு, ஷான் எனக்கு அண்ணன் பாசம்.
அவசரம். எது செஞ்சாலும் அவசரப்படாதீங்க. பொறுமையா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அவசரத்தினால அபிஷேகத்தை இழந்தான். ஒரு அவசரத்தினால அபிஷேகத்தை மற்றும் ராஜ்ய வரத்தை இழந்தான். ஒரு அவசர நேரத்துல அவனும் செத்து போனான், யோனதானும் செத்து போனான். ஒரு அவசரத்தினால சந்ததியை ஆசீர்வாதம் பெறாமல் கடைசியா மேபி போஸ்டேன்னு சொல்லப்படுகிறவர் அவன் ரெண்டு காலம் நடக்க முடியாத ஒரு மூடனா காணப்பட்டான். காரணம் அவசரம். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவரை கேளுங்க. வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, வேலை மாறலாமா? ஆண்டவர் நோ சொன்னா ஆண்டவர் எஸ் சொன்னா எஸ். அவசரப்படாதீங்க. நீங்க அவசரப்படாதீங்க. கேளுங்க, ஆஸ்க் காட். அது 2 நாள் வெயிட் பண்ண சொன்னா கூட 2 நாள் வெயிட் பண்ணுங்க. 5 நாள் சொன்னாலும் 5 நாள் வெயிட் பண்ணுங்க. நான் என் லைஃப்ல நிறைய அவசரப்பட்டனால, நானே சொல்றேன், நிறைய அவசரப்பட்டனால நிறைய விஷயங்கள் இழந்தேன். நிறைய விஷயங்கள் சில இடத்துல காத்திருப்பேன். கர்த்தர் சொல்லுவார். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா விசுவாசத்தில் செயல்பட்டுருவேன். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா காசை இல்லாட்டி கூட கர்த்தர் வழியை தருவார். நாம வர மாட்டேது, ஆமே வர மாட்டேது. கடைசி பாயிண்ட் சொல்ல பாருங்க. கை உயர்த்தி ஒரு ஆமே சொல்ல பாருங்க. தெரியும், சத்தமா வரணும். பிரின்ஸ் கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமே சொல்ல பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் திடமனதாக இருப்பார்கள். அவசரப்படாது, வெயிட் பண்ணுங்க. ஒரு அவசரம் சொல்லி முடிச்சியா? பக்கத்துல பசங்க, ஒரு அவசரம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கே பிரச்சனை. யாரு? ஆபிரகாம் தாத்தா மோசமான ஆளு தாத்தா என்னது? மோசமான ஆளு. தாத்தாக்கு கிடைச்ச மனைவி நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ராயே வாய்ப்புல அத்தனை பேர் சந்தோஷமா ராய் சொன்ன ஆண்டவர் 75 வயசுல தாத்தா என்ன சொல்றாரு? அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். என்ன சொன்னாரு? சொன்னார்னா கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? சொன்னார்னா கொடுப்பாரு, சொன்னார்னா செய்வாரு. அது வராமன்னு சொல்லுவாரு. இந்த தாத்தா வெயிட் பண்றாரு. ஒன்னும் சரிப்பட்டு வரல. ஃபேக்டரி க்ளோஸ், ஒன்னும் நடக்கல. உடனே அம்மா சொல்றாங்க, பாட்டி கழுவி எவா ஆகார பாரு அப்படி. அந்த அம்மா சொன்ன உடனே அது வரைக்கும் வேலைக்காரியா பார்த்தவரு இப்ப கண்ணு ஃபுல்லா பிரித்தாதான் இருக்கு. அது வரைக்கும் யார சொல்ற ஆகார பைபிள்ல எங்கேயாவது நல்லவனா இருந்தா அவரை என்ன சொல்லிடலாம்? மூடி உன்னை விட்டா எனக்கு வேற யார வேணாண்டி, ஆண்டவர் சொல்லிட்டாரு காத்திருப்போண்டி சொன்னானா? பச்சை வந்தாலும் அவன் தூரல் பாடாங்க வாய்ப்பு கிடைச்சிருச்சுடா. அழகா சொல்லுவாங்க, பல நிலவி வாயில விழுந்தா யாரா சாப்பிடாம இருக்கா? முழுங்கிட்டார், சாப்பிட்டார், போனார், பிறந்தா இஸ்மாவே விட்டானா? இன்னைக்கு வரைக்கும் நம்மளை போட்டு என்ன பண்றான்? அடைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கிழவனுக்கு அப்படி இந்த கிழவன் ஒரு மோசமான ஒரு ஆள். ஏன் சொல்றேன் கேளுங்க. சரி, ஈசாக்கு கொடுத்துட்டாரு. ஈசாக்கு கொடுத்து சாராள் செத்து போனாள் அப்படி பைபிள் போடுறது. மறு அதிகாரம் சொல்லு, கெத்துராளை திருமணம் செய்தார். மோசமான கிழவன். 114 வயசுல, எத்தனை வயசுல? 114 வயசுல கெத்துராள நடனமாடுறவன் அர்த்தம். கெத்துராள நடனமாடுற. இவன் அம்மா டான்ஸ் ஆடிப்பாங்க போடுங்க. நல்ல எந்த டான்ஸ் ஆடுறான்னு தெரியல. எகிப்துக்கு நான் போயிருந்தேன். சொன்னா, அப்பா நான் எகிப்துக்கு போறேன் பாரு. வேணாண்டா போவதா அப்படின்னு. நான் எகிப்துக்கு போனேன்.
எகிப்துக்கு போகும்போது அந்த நைட்ல வந்து சாப்பாடு கொண்டு போவாங்க. அந்த டெசர்ட் போகிறோமா சாப்பாடு கொடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேலி டான்ஸ் வரும். இந்த பேலி டான்ஸ் ஆடுவாங்க. போயிருக்கீங்கன்னா எஜிப்துக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டிவியாவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? பேலி டான்ஸ் பேலி டான்ஸை பார்க்குறீங்கன்னா பேலி டான்ஸ் ஆடும். அப்போ என் கூட ஒருத்தர் வந்துட்டு என்ன இது ஆபிஸ்ட் வந்து கிட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 7 மணிக்கு வந்து கிட்டெல்லாம் ஆடுவாங்க. வாழ்ந்து உரசி ஆடுவாங்க. அவ்வளோ நேரம் சீப்பாவன் சொன்னவரு கொஞ்ச நேரத்தில் நான் சாப்பிட்டு அவர் பார்த்துட்டே இருக்கேன். துணி போடுவான் முன்னாடி இவ ஆடி இருப்பா உங்களுக்கு கத்துருவாங்க. ஆடு நிகழ்ச்சி போறீங்கன்னா யோசிக்கிறார். ஆனந்த சிந்தனை கத்துரா 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தா 6 பிள்ளைகளை 116 வயசுல கிழமை லேஸ் போட்டாலும் 6 பிள்ளைய பெற்றெடுத்தா. அதான் நான் எப்போது சொல்லுவேன், வாலிபனை கூட நம்பிடலாம், இந்த கிழமை நம்ப முடியாது. வாலிப கூட அடக்கமாறான ஜீவனா வாசல் பாக்குறாங்களா அப்படின்பா. கிழமை டாயெல்லாம் அடிச்சு இப்ப கொண்டெல்லாம் வெளியிடுகிறாரு. வாலிபரை வண்டி வேற வளர்க்கிறாரு. எனக்கே தெரியல, கௌரி எல்லாம் சுத்துறாரு. ஆமா, லைஃப் வரையா பேசுவார். இது போட மாட்டார், கண்டிப்பா போட மாட்டார். 16 வயசு தெத்துதான் கல்யாணம் பண்ணிது. இன்னைக்கு அந்த சந்ததியை இன்னைக்கு உலகமே பிரச்சனை. உலகம் காத்திருந்தான ஆண்டு கொடுத்துருக்க மாட்டாரா? கொடுத்துருப்பார். ஏற்ற நேரம் அவருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும். அவசரம் பண்ணக்கூடாது. அவசரம். ஆனா ஒண்ணு சொல்ற கேளுங்க, முடிக்குது. வார்த்தை வந்துச்சுன்னா புடிச்சுக்கோங்க. வார்த்தை வந்துச்சுன்னா புடிச்சுக்கோங்க. நான் எப்போதும் வார்த்தையை நம்புகிறேன். என்ன பைபிள் சொல்லி யோவான் 1:1 In the beginning was the word and the word was God. The word was God. எதற்காக? In the beginning was the word. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. The word was with God and the word was God. If the word come to you, உனக்கு வார்த்தை வந்தா கர்த்தர் வந்துட்டார். வார்த்தை வந்தாலே கர்த்தர் வந்துட்டார். வார்த்தை வந்தாலே வார்த்தைக்கு கர்த்தர் எதையும் செய்வார். அவர் வார்த்தை அனுப்பி அற்புதம் செய்கிறவர். இல்லாதவர்கள் இருப்பதை போல வளர வைக்கிற தேவன். யாராவது ஊழியக்காரர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த வார்த்தையை புடிச்சு நம்பிக்கிட்டே எனக்கு தெரியும் ஐயா ஆத்துமா வரும். எனக்கு தெரியும் கர்த்தர் காயம். எனக்கு தெரிஞ்சு நான் போற ஒவ்வொரு தமிழ் சர்ச்சிலையும் அவங்க ஜெபிக்குமா, எங்களுக்கு 1000 ஆத்துமா கொடுங்க ஆண்டவரே, 1000 ஆத்துமா கொடுங்க ஆண்டவரே, 1000 ஆத்துமா கொடுங்க. அப்படிதான் ஜெபம். நான் என்ன சூடா மட்டும்தான் இது வரைக்கும் 5000 ஆத்துமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் 5000 ஆத்துமா ஜெபம் பண்ண? நீங்க அரசாங்கமே செஞ்சு 5000 பேர் அந்த இடத்துல இருந்தாதான் என்ன இருக்குமா? சபை இழக்க முடியும். ஆண்டவர் சொல்லி பார்க்கிறாரு, சட்டத்தையும் நமக்கு சாதகமா மாற்றுறாரு. இனி வர நாட்கள் 5000 பேர் வரதான் போறாங்க இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், 5000 ஆத்துமா தருவேன். வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா பாடுகள் வரும், வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா போராட்டம் வரும். ஏன்னா மார்க் 4:7 சொல்லுகிறது, வார்த்தை நிமித்தம் அவர்கள் பாடுகள் பெற்றார்கள். வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா நமக்கு சோதனைகள் வரும், வராமல் இருக்காது, வரும். ஆனால் வாக்கு கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, என்னாகும் 23:19 போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமான மனப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. ஆகவே அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நடக்கும். தேவன் சொன்னார் என்றால் நிச்சயமாகவே நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரே நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரே செய்வார். ஆண்டவர் சொல்லிட்டாரே வழியை திறப்பார். ஆண்டவர் சொல்லிட்டாரே நிச்சயமாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதை மோதுவோம், பிரச்சனை வரும், சூழ்நிலை மாறும். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் கானானை கொண்டு போனார். கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னாரு. லேஸ்ல கொண்டு போனாரா? செங்கல்ல கொண்டு வர இறங்கிட்டார். இறக்குற கையோட பின்னால பார்வோட சேனை வருது. இவனுக்கு வாயிட்டு சும்மா இருந்தாங்கன்னா ஐயோ சாக்க போறோம்,
யோசிச்சு பாருங்க, பின்னால பார்வோன் சேனையை பார்த்தார். அப்பனா பார்க்கத்தக்க தூரம், இவங்க பார்த்தனால புலம்புறாங்க. பார்க்கத்தக்க தூரம், அவர்கள் பார்க்கத்தக்க தூரத்தில் நிற்கும் போதே கர்த்தரை செங்கலை இரண்டாயிரத்தி கடைசி ஆள் போய் சேர்ற வரைக்கும் அவங்களும் இங்க கிட்ட வரல, இவங்களும் கரெக்டா போய் சேர்ந்தாங்க. கடைசியா கர்த்தரை சேனைகளை ஆண்டவர் அழிச்சார். நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா புலம்பாத, அழுகாத, கண்ணீர் வடிக்காத. கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்கப்படுவார். உனக்கான ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். காரணம் தேவன் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். அழுகாத, புலம்பாத, புலம்பாத, பலன் கொண்டு தினமனதாயிர, பலன் கொண்டு தினமனதாயிர, பலன் கொண்டு தினமனதாயிர. முதலாவது அமைந்து போயிருக்கிற நேரத்தில் தினமனதாயிர, கர்த்தருக்கு காத்துரு, திடமனதாயிர. கடைசியாக யோசுவா 1:9, யோசுவா 1:9 வாசிங்க. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. கலங்கி போயிருக்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? திடமனதாயிரு. கலங்கி போயிருக்கிறீங்களா? ரொம்ப கலங்கி போயிருக்கிறீங்களா? நாளைக்கு என்ன சாப்பிட போற, என்ன செய்ய போற, என்ன வேலை நடக்க போகுது, இப்படி என்ன பண்ணிட்டாங்க, இப்படி என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி ரொம்ப வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, கலங்காதே. அவருடைய காண்கிற தேவன், உன்னை காண்கிற தேவன். யோசுவா ஒரே குழப்பம், கண்ணீர். ஏன்னா அவனுக்கு தெரியும் எல்லா ஜனங்க லேசப்பட்டாலும் இல்லை. ஜனங்க என்னது லேசப்பட்டாலும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க நம்மள மாதிரி தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. லேசப்பட்டாலும் இல்லை, லேசப்பட்டாலும் இல்லை. அவன் பார்த்தான். ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய புத்தியும் இந்தியர்களுடைய புத்தியும் என்ன செய்ய சொல்ல மாட்டீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க பக்கத்துல பாத்துக்கங்க, புலம்பாம இருக்கீங்க. சில பேருக்கு புலம்புறதுல PhD கொடுக்கலாம். புலம்புல என்ன கொடுக்கலாம்? PhD கொடுக்கலாம். PhD கொடுத்தாங்க. ஆமா, டிகிரி கொடுக்கலாம், PhD கொடுக்கலாம், ஆன்டிக்கு மாஸ்டர்ஸ் கொடுக்கலாம். ஆன்டி சிரிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு புலம்புவான், திடீர்னு சிரிப்பான், திடீர்னு புலம்புவான். ரொம்ப நல்லவங்க பேசுறாங்க. முடிஞ்சு சர்ச்சு விஜயாவுக்கு PhD கொடுக்கலாம். புலம்பிக்கிட்டே இருக்கும். யோசுவா புலம்பா, அழுகிறான். இந்த ஜனங்களா, ஐயோ இவங்களா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, டேய் நான் தான் உன்னை சொல்லிட்டேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். நீ பலன் கொண்டு தினமனதாய் இரு. நீ அமைப்புற, நீ அமைப்புற. நான் தானே உன்னை அழைச்சேன், நான் தானே உன்னை கொண்டு வந்தேன், நான் உன்னை நடத்த மாட்டேனா? இன்னைக்கு நிறைய பேர் புலம்புறோம், கண்ணீர் வடிக்கிறோம், அழுகிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு வந்துருச்சு. என் பிள்ளைகளோட எதிர்காலம், என் குடும்பத்தோட எதிர்காலம், அடுத்த மாசம் என்ன செய்ய போறேன், அடுத்த வாரம் என்ன செய்ய போறேன், எனக்கு அடுத்த சந்ததி வராதா? நிறைய ஏக்கம், நிறைய ஆசை. நான் புலம்புகிறோம், அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். சில நேரத்தில் தனக்குள்ளே அழுகிறோம். யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, கலங்கி போய் இருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன்னை காண்கிற தேவன் சொன்னார், பலன் கொண்டு திடமனதாயிரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலை ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. வாழ்க்கை எப்போதுமே நம்ம எதிர்பார்த்தது நடக்காது. எதிர்பார்த்ததெல்லாம் நடந்தால் அது வாழ்க்கையும் இல்லை. ஆமா, எதிர்பார்க்காத நடக்கிறது வாழ்க்கை. ஆனா ஆண்டவரோட வார்த்தையை புடிச்சுக்கணும். அவர் சொல்லிட்டாருல, கலங்காத. அவர் என்ன சொல்றார்? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41:10. திகையாதே, நானே உன் தேவன், உன்னை நீரே வலது கரத்தினால் உன்னை தாங்குவே சொல்றாருல. உங்க அப்பாவோட தாங்குறாங்களோ, உங்க அம்மாவோட தாங்குறாங்களோ, அவர் உன்னை தாங்குவார், அவர் உன்னை ஏந்துவார், அவர் உன்னை சுமப்பார், அவர் உன்னை தப்பு வைப்பார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உன் கைகளை காண்கிறவர் இஸ்ரவேலை காண்கிறவர் உறங்குவதும் இல்லை,
தைரியமாயிரு. 3 காரியம் ஆவியானவர் பேசுறாரு. அமர்ந்து போயிருக்கிற நேரத்துல அனுசராரு கலங்காதன்றாங்க. திடமனதாயிரு. காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம், திடமனதாயிரு. கண்ணீரோடு இருக்கிறாயா, திடமனதாயிரு. அற்புதம் நடக்கும். இந்த வாரம் அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்றேன். எங்க அப்பா இறந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவம்லாம் கண்கூடியா பார்த்தாங்க. எங்களுக்கு காலையில் 5 மணிக்கு அப்பா ஃபோன் பண்ணாரு. இப்போ பிரைசன் தான் அப்பா கூட இருந்தாரு. புதன்கிழமை அப்பா எனக்கு ஃபோன் பண்ணார். ஞாயிற்றுக்கிழமை அப்பா மறைக்கிறாரு. புதன்கிழமை அப்பா ஃபோன் பண்ணி, என் வேலை முடிஞ்சிடா, இதுக்கு மேலே நீ தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்பா விளையாடாதீங்க, ஒழுங்காக வந்து சேருங்க, தவிச்சது வாங்க அப்படின்ட்டு. இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஊழியம் இருக்கு, நீ வாயை மூடி, நான் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன். கோவிட்டில் கூட்டத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கால் வருது. அப்பா ஃபோன் அடிச்சு எல்லாருமே பேசுறாரு, என்கிட்ட பேசல. எல்லாம் அழுகுறாங்க. அப்பா சொல்றாரு, முடிச்சு 1/2 மணி நேரத்துல போயிடுவேன், அவ்வளவுதான், என் டைம் முடிஞ்சுன்னு சொல்றாரு. மறுநாள் ஃப்ளைட். மறுநாள் அப்பா அம்மாவுடைய கல்யாண நாள் அனிவர்சரியை கொண்டாட போறோம், வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாட போறோம். அந்த டைம்ல எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பா ஃபோன் அடிச்சு எங்க அம்மா அழுகுறாங்க, எல்லாம் அழுகுறாங்க. பட் 3 நாள் மணிக்கு ஆவியானவர் சொல்லிட்டாரு, நான் அப்பா எடுக்க போறேன். எனக்கு ஆவியானவர் பிடிச்சது ஒன்று என்ன தெரியுமா, அவர் சொல்லிட்டு தான் செய்வார் தவிர சொல்லாம செய்ய மாட்டார். அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னால பிரசங்க ஆயத்தப்படுத்த முடியல. ஆனா சொல்ற, இன்னைக்கு உங்க அப்பாவை நான் எடுத்துக்குவேன். 1/2 மணி நேரம் கடைசி ஃபோன் வந்துச்சு. கேசத்தை கொடுங்கன்னு அப்பா கேட்டாரு. ஃபோனை கொடுத்தா. அப்பதான் ஃபோனே கொடுத்தாங்க. ஃபோனை கொடுத்துட்டு காதில் வைக்கிற, என் டைம் முடிஞ்சிச்சு, என் டைம் முடிஞ்சு, அழுகிற சத்தம் கேட்டு அவ்வளோதான். ஃபோனை வச்சு சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போய் லிண்டா ஆராய்ச்சிட்டு இருக்கு. ஒரு நொடியில சர்ச் கரண்ட் எல்லாமே போச்சு. அப்ப தரிசனத்துல பார்த்து அப்பாவோட உயிர் போகுது நான் பார்க்கிறேன். கரெக்டா சிலுவை வெடிக்குது, சர்ச்சில் கரண்ட் போகுது, லைட் எல்லாம் எரியுது. கால் வருது, அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னா எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, பேனிக். அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறேன். சொந்தக்காரன் அப்பதான் வரும். சொந்தக்காரன் வந்துட்டு என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நாங்கள் உடைந்து போயிருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு நாள் நாங்கள் தகப்பனை நம்பி இருந்தோம், தகப்பனே சார்ந்து இருந்தோம். சொந்தக்காரன் வந்து முதல் கேள்வி, அப்பாவுக்கு EPF இருக்கா, அப்பாவுக்கு சொக்ஸோ இருக்கா, அப்பாவுக்கு பணம் இருக்கா, ரைட்டு தானே ஞாபகம் இருக்கா கேட்டேன். இல்ல அப்படின்னு சொன்னோன்னே எங்க எல்லாரையும் கூட்டிட்டு என்ன பண்ணுதுமா பண்ணாங்க, எல்லோரும் பாடுங்கள், கைத்தாலும் போடுங்கள் பாடிட்டு. நான் உடஞ்சி அடர்ந்து போனேன். அந்த டைம்ல ரம்ஜான் டைம். அந்த அப்பாவோட பாடி அங்கேயிருந்து கொண்டு வர்றதுக்கு பயங்கர கஷ்டம். அப்பாவுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். என்னன்னா, எங்க அப்பா இங்கேருந்து போகும்போது இறந்துட்டார். எங்க அப்பா இங்கேருந்து போகும்போது அவர் ஏர்போர்ட்ல நான் பார்க்கும் போது, எங்க அப்பா ஏர்போர்ட்ல கடைசியா தூரத்துல இருந்து வர்றாரு. வந்துட்டு நான் இன்னி வரைக்கும் அந்த 10 வருஷம் எங்க அப்பாவோட வாலெட் தான் நான் வச்சிருக்கேன். இன்னி வரைக்கும் எங்க அப்பாவோட வாலெட் தான் நான் பாய்க்கிறேன். 10 இயர்ஸ் பிஞ்சிருச்சு எதுவாக இருந்தாலும் இது ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா நான் ஏன் பாய்க்கிறேன்னா, இந்த வாலெட்ல எங்க அப்பாவோட கையில காசு இல்லை. அப்ப அப்பா என்ன சொன்னாரு, உன்னை எவ்வளோனா இருக்கு. அப்ப நான் என்னோட வாலெட்ல அமெரிக்கன் டாலர் வச்சிருந்தேன். அந்த டாலர் வச்சிருக்கும் போது எங்க அப்பா சொன்ன, டாலர் என்ன கொடு அப்படின்னா, அந்த டாலர் எடுத்து இதே வாலெட்ல வச்சுட்டு எங்க அப்பா சொன்னாரு, இந்த வாலெட்டு அப்படி உன் கையில வரும் காசோட, அப்படி இந்த வாலெட்டும் உன் கையில வரும் காசோட, இதே காசு இதே வாலெட் அப்படி உன்னை வரும். எனக்கு அப்ப இருந்துச்சு எங்க அப்பா வர மாட்டார். அப்ப இருந்துச்சு எங்க அப்பா வர மாட்டார். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவர் இங்கே ஃப்ளை பண்ணி போறதுக்கு முன்ன எல்லாரையும் பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்க எல்லாரையும் பரலோகத்துல பார்க்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதான், உங்க எல்லாத்தையும் பரலோகத்துல பார்க்கிறேன். 1ஆம் தேதி ஜூன் மாசம் 1 ஃப்ளைட் ஏறுறார். எனக்காக காத்திருந்தார். அவர் எனக்காக காத்து அன்னைக்கு வந்த தசமபாகம் காணிக்கை எல்லாம் அவர் எடுத்துட்டு, அவர் நினைச்சா இந்தாட கொடுத்துருக்கா, பெட்ரோல் கொடுத்து 5000 கொடுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் எனக்காக காத்திருந்தார். நான் நீலாய் ஆராதனை முடித்து, சாலத்திங்க ஆராதனை முடிச்சுட்டு நான் நேரம் ஏர்போர்ட்டுக்கு வரேன். என் கையில் அப்படியே அந்த காணிக்கையும் தசமபாகத்தை கொடுத்துட்டு, இதுக்கு மேலே
பத்திரமா கவனமா நீ பார்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றா அப்படின்னா எங்க அப்பா எப்போதுமே கடைசி அவர் ஜெபம் பண்ணி போவார். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு ப்ரே பண்ணுடா அப்படின்னா. எனக்கு ஜெபம் வரல, அழுக வந்துச்சு. எல்லாரும் கடையில ஃபேமிலியா பொதுவாக யார் போனாலும் எத்தனை மணி போனாலும் எல்லாரும் ஃபேமிலியா சாப்பிட போகும். எல்லாம் சாப்பிட போகும்போது எங்க அப்பா வேற யோசனை இருக்கிறார். எனக்கு தெரியுது அவர் என்னமோ யோசிக்கிறார். நான் கேட்க அப்பா சொல்றேன், அப்பா நீங்க சாப்பிடுங்க, அப்பா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், வேற ஒரு யோசனை, வேற கனவுல இருக்கிறார். எனக்கு தெரியுது அவர் என்னை விட்டு போறார். கடைசி அவர் கட்டி முடிச்ச ஒரு திரும்பி பார்த்து பாபாய் அப்படின்னாரு. அதுதான் எங்க அப்பாவை கடைசியா நான் பார்த்தது. அதுக்கு பிற்பாடு 3 தடவை போன்ல பேசுற. கடைசியா சொல்றாரு, இல்ல அப்ப மறைத்து விட்டார். ரம்ஜான் டைம் போடி கொண்டு வரும் பிரைஸனை கூப்பிட்டு சன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி சாஞ்சாரு. அவர் உயிர் போனது. பிரைஸனுக்கு என்ன பண்ணும் தெரியல. அப்பா உயிர் போயிடுச்சு. குவைத் அந்நிய தேசத்துல, இஸ்லாமிய தேசத்துல என்ன பண்ணும் தெரியல. அந்த பாஸ்டர் போய் சொல்லி அப்பா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய கலவரம், பெரிய சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, அந்த இடத்துல இந்த பாடி எவ்வளவு நாள் நீ ஒளிச்சு வச்சிருந்தீங்க, அவன் இல்ல இப்பதான் செத்து போன, இப்பதான் உயிர் போனுச்சு சொன்னா, அவன் சொல்றானா இல்ல இந்த மூளையும் அந்த இருதயம் செத்து 2 வாரம் ஆயிடுச்சு. மூளையும் இருதயம் செத்து 2 வாரம் ஆச்சு. அவன் விட்டவே மாட்டேன்டான். இல்ல இல்ல நேற்று தான் பேஷ் பண்ணாரு, அந்த வீடியோலாம் காட்டணும். உடனே அவன் என்ன பண்ணானா, ஒரு சர்டிபிகேட் எடுத்து this is the miracle of Allah அப்படின்னு சொல்லி சாக் குத்தி அவன் உடனே இதை அனுப்பி கொடுக்க அப்படின்னா. உடனே 4 நாள் கிடைத்து வந்தது. அந்த 4 நாள் நடந்த சம்பவம் சொந்தக்காரவங்க கூட இருந்தவங்க எங்களை அடித்து எங்களை கேவலமாய் பேசி அந்த இரவு நேரத்துல மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்தது. அனாதையாய் காணப்பட்டோம். சபை மக்கள் விட்டு போனார்கள். எல்லாரும் கூட இருந்தவங்க. எப்போதும் சொல்லுவேன், நாம் நல்லா இருப்பதை விட நாம் கஷ்டப்படும் போது யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் கடைசி வரை நம்ம கூட இருப்பாங்க. எனக்குமே நம்ம நல்லா இருக்கும் போது, பலனா இருக்கும் போது, காசு இருக்கும் போது, பணம் இருக்கும் போது எல்லாரும் இருப்பாங்க. ஆமா, சோறுல பானையில சோறு இருந்தா பூனை எல்லாம் சொந்தம் எல்லாம் வருவாங்க. ஒரு காசு இல்லாம இருக்கு. உன்ட அழகு இல்லைன்னா, உன்ட பதவி இல்லைன்னா, உனக்கு அந்தஸ்து இல்லைன்னா, உனக்கு ஒண்ணு இல்லைன்னா ஒருத்தனும் கூட வரமாட்டான். ஒருத்தனும் கூட வரமாட்டான். ஒரு பாஸ்டர், எங்களுக்கு தெரியாத பாஸ்டரே கிடையாது. எங்க வீட்டுக்கு தான் முத சேம் ஜெகத்துறை வந்தார். எங்க வீட்டுக்கு தான் முத மோகன் சி ராஜேஷ் வந்தார். எங்க வீட்டுக்கு தான் முத எத்தனையோ ஊழியக்காரங்க ஃபாதர் பக்மன்ல இருந்து எல்லாருமே பந்தை வந்தா இப்போ வருவாங்க. எங்க வீட்டுல தான் தங்கினாங்க நிறைய ஊழியக்காரங்க. எல்வின் தாமஸ், மொத்த எல்வின் தாமஸ் மலேசியால கால் வச்சது எங்க வீட்டுக்கு தான். எத்தனை ஊழியக்காரங்க, தெரியாத ஊழியக்காரங்க கிடையாது. 7000 பேர் 8000 பேர். ஆனா அன்னைக்கு நாங்க நடுத்தெருவில் இருக்கும் போது ஒரு ஆள் கூட போன் பண்ணி சாப்பிட்டியா கேட்கிறாங்க. எங்க கூட இருக்கிற 5 ஊழியக்காரங்க மாட்டாங்க. 5 பேர். அதெல்லாம் இன்னி வரை அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க. 1 லைனல் ராபின்சன், 2வது மேசியா செல்வகுமார், 3வது ஆர்த்தர் பாஸ்டர், 4வது டட்லி பாஸ்டர், 5வது டிஎம்டி பெஞ்சமின். இவங்க 5 பேர் தான் எங்க ஊக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பது மிக அரிது. ஆபத்து நாட்கள் கூட இருப்பதுதான் தேவனால் ஏற்படுத்தின நல்ல நண்பர்கள். டட்லி பாஸ்டர் கேட்டுட்டே இருப்பாரு, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க. 2 வாரம் எங்க கூட இருந்தார். அவர் சர்ச்சுக்கு போவோம், அப்படி போக மாட்டார் மனுஷன். எங்க கூடயே இருந்தார். ஆர்த்தர் பாஸ்டர் கூடயே இருந்தார். எங்களை உற்சாகப்படுத்தினார். ஜெபம் பண்ணு, கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் நடத்துவார். மறுவாரம் சர்ச்சில் போய் நிக்கிறேன். எல்லாரும் சபை விட்டு போயிட்டாங்க. பாதி பேர் போயிருச்சு. என்ன பண்ணோம் தெரியல. அழுக, நான் அழுகிறேன், மனுமக்கள் அழுகிறோம். சரி அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா பேங்க் அக்கௌண்ட்ல 17 வெளிதான் இருக்கு. சர்ச் அக்கௌண்ட்ல காசு இல்லை. எங்க அக்கௌண்ட்லயே காசு இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியல. உண்மையிலே தெரியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி. ஆனா ஒண்ணு ஒரு வார்த்தை முடிச்சு அழுக ஆரம்பிச்சேன். ஒரு வார்த்தை முடிச்சு ஒரு பாஸ்டர் வந்து அந்த உடைஞ்சு போய் நேரத்துல எனக்கு ஜோஷுவா 1:5 கொடுத்தாரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். அந்த வார்த்தை என்ன பலப்படுத்தி டெய்லி கட்டிப்பிடிச்சு. எனக்கு அழுக முடியல, வரல. எனக்கு எப்படி அழுகுன்னு தெரியல. எல்லாரும் அழுகுறாங்க, என்னால அழுக முடியல. நான் உடைஞ்சு போய் அழுந்தனா குடும்பம் உடைஞ்சிடும், ஊழியம் உடைஞ்சிடும். என்ன செய்யணும்னு தெரியல. என்னோட பேனிக்காய்
சில பேர் சொன்னாங்க அழுகவே இல்லை. நான் பாத்ரூம் அழுது எனக்கு தான் தெரியும். நான் தனியா அழுது எனக்கு தான் தெரியும். நான் கண்ணீர் வச்சு இன்னைக்கு அநேக நேரத்துல நம்மளுடைய அழுகை யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன கடந்து போறோம், ஓ இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க, இவங்க சிஇஓ இருக்காங்க, இவங்க மேனேஜரா இருக்கிறாங்க. நீ பாத்ரூம்ல அழுகிறது, நீ காடியில அழுகிறது, நீ தனியா அழுகிறது உன் கணவனுக்கு புரியாது, யாருக்கும் புரியாது. ஆனா உன்னை படைத்த ஆண்டவருக்கு தெரியும். உடைந்து போறோம். சபைகள் அழைச்சாச்சு, லைன் ஆஃப் ஜூடா அழைச்சிட்டாங்க. இதான் பேச்சு, லைன் ஆஃப் ஜூடா அழைச்சிட்டாங்க. உங்களுக்கு முடியாது. கூட இருந்து அப்பாவோட பாடி இப்படி இருக்கு, அப்பாவோட பாடி இப்படி இருக்கு. ஒரு பாஸ்டர் இந்த ரெண்டு சொல்றாரு, தலையே போச்சு, இதுக்கு மேல அவ்வளவுதான், இந்த ஆத்மா நமக்கு ஒன்னும் அடக்கமும் பண்ணல, தலையே போச்சு அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினாங்க, உடைச்சாங்க. நாங்க கடந்து போன சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. எனக்கு எல்லாரும் பாஸ்டர் ஜேசன் டான்ஸ் பாய்க்கிறாரு, பாஸ்டர் ஜேசன் இப்படி நல்லா இருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நான் தெருவில் இருக்கும்போது ஒரு ஆள் கூட இல்லை. அன்னைக்கு நான் ரத்தம் வாங்கி எடுக்கும் போது ஒரு ஆள் கூட இல்லை. அன்னைக்கு நாங்கள் கஷ்டப்படும் போது ஒரு ஆளுங்க கூட இல்லை. 4 சகோதரர்கள் 8 பேர் அழுகிறோம். 8 இல்லை 7, ஒரு ஆளுகள் வந்து போயிடுச்சு. 7 பேர் அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஞானம் இல்லை. அது டேலி அழுகும், டேலி கண்ணீர் வடிக்கும், கெஞ்சுவோம். உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை. பட் எங்களுக்கு ஒண்ணு இருக்கு, உங்க வார்த்தை இருக்காண்டவரே, உங்க வார்த்தை. செத்து போயிட்டாங்க, முடிச்சு எந்த எல்லா ஊழியம் வாசல் அடைக்கப்பட்டுச்சு. இந்த ஆளுக்கு யாரும் ஊழியம் கொடுக்கிறார், செய்யாத தவற செஞ்சேன்னு சொல்லி வெளிநாடு ஊழியம் அடைக்கப்பட்டது, உள்நாடு ஊழியம் அடைக்கப்பட்டது, ஊழியம் எல்லாம் அடைக்கப்பட்டது. எங்க போனோம் தெரியல, என்ன பண்ணோம் தெரியல, அழுந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரம் இஸ்ரேலுக்கு போனோம், ஜெருசலேமுக்கு போனோம். ஜெருசலேமுக்கு போய் எருசலேம்ல கொல்கத்தால அந்த இடத்துல கெத்செமனில உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆவியானவர் பேசுறாரு, என்ன நீ போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். என் வார்த்தை போய் சொல்லாது, நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை விளையாடுவேன். நான் இந்த ஸ்தாபனத்துக்கு நம்ம கிடையாது. நான் ஏஜில இருந்தேன்னா ஏஜி எனக்கு காசு கொடுத்துருக்கோம். நான் ஜூடா ஒரு ஸ்தாபனத்துக்கு எனக்கு இல்லை. எங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, உறவினர் கிடையாது. எல்லாம் ஈப்போல இருக்கிறாங்க, எல்லாம் உத்தவங்க இருக்கிறாங்க, எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. நீங்க யாருமே இந்த பட்டணத்துக்கு அனாதையா நாங்க வந்தோம். அந்த இந்த ஊருக்கு பத்திங்க, இந்த ஊருக்கு நாங்க அனாதையா வந்தோம். எங்களுக்கு யாருமே இல்லை இந்த இடத்துல, யாரும் தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. கொஞ்சம் உண்மையான ஜனங்க இருந்தாங்க, கோடி மக்கள் மன்னவர் 2-3 சிறுவர் உண்மையா இருந்தாங்க. அந்த கூட இருந்த அந்த கொஞ்சம் பேரை வச்சு ஜெபிச்சு இன்னைக்கு 10 ஆண்டுகள் 10 years இன்னைக்கு நாங்க நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதே கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு கூப்பிடுறாங்க, இன்னைக்கு போட்டாலியா கூப்பிடுறாங்க, நேற்று கூட கூப்பிட்டாங்க, இன்னைக்கு பெரிய கூட்டத்துல கூப்பிடுறாங்க, திருநெல்வேலியில கூப்பிடுறாங்க, தென்காசியில கூப்பிடுறாங்க, தூத்துக்குடியில கூப்பிடுறாங்க, அமெரிக்கால கூப்பிடுறாங்க. இலவச ஃபிளைட் டிக்கெட் போட்டு தர வாங்க. இன்னைக்கு அந்த நாள் இந்த நாள் எல்லா பக்கத்துல கூப்பிடுறாங்க. ஏன்? எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் மனுஷனை தேடி நான் போகல, ஒரு இடத்துல ஒரு மனுஷனை தேடி போல கர்த்தரை நம்பி இருந்தேன், கர்த்தரை சார்ந்து இருந்தேன். ஆண்டவருடைய சமூக காத்திருந்து அழுவேன், ராத்திரி அழுவேன், பகல சிரிப்பேன், ராத்திரி அழுவேன், பகல சிரிப்பேன், ராத்திரி அழுவேன், பகல சிரிப்பேன், ராத்திரி ஆண்டவரே என் மனமே வரும், ஆண்டவரே உங்களை விட்டு எனக்கு யாருமே இல்லை, ஆண்டவரே இந்த அழுவேன் அழுவேன் அழுவேன். இன்னைக்கு லைன் ஆஃப் ஜூடாவை தெரியாத ஆட்கள் ஆண்டவர் சபையை உயர்த்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் புதிய வழிகளை கண்டிருக்கிறார். கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரத்தோடு கர்த்தர் அழைக்க செய்கிறார். 10 ஆண்டுகள் துயரம், 10 ஆண்டுகள் வேதனை, 10 ஆண்டுகள் கண்ணீர், 10 வருஷம் கழிச்சு சொல்றேன், கேளுங்க. ஆண்டவர் நல்லவர். 10 வருஷத்துக்கு முன்ன ஆவியானவர் இங்க இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இங்க இல்ல, நீங்க தான் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கேவலப்படுத்தி இந்த சேர்ச் விட்டு போயிட்டான். மனவனது சிரிச்சுட்டு வந்தேன். இதே ஜூன் 12 13 10 வருஷம் கழிச்சு என்ன வருஷம் இன்னைக்கு சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கலாம். After 10 years அவன் சொன்னா, நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருக்க பாஸ்டர், காலில் விழுறேன், நான் என்னென்னமோ நினைச்சு யாராவது பேச்சு கேட்டு போனேன், ஆனா இப்ப சொல்றேன் ஆண்டவர் லைனா சூடான இருக்கிறார் பாஸ்டர். நான் குடும்பமா
நம்பிக்கை வரும் பாஸ்டர். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க எந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க யாரு, எப்படி, என்ன சூழ்நிலை, எப்போதுமே மங்கு ஊசாக தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, சும்மா புலம்பிட்டு இருக்காத. கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் வார்த்தை போய் சொல்லாது. சில பேருக்கு குடும்பம் இருக்காது, சில பேருக்கு குடும்பம் இருந்தும் குடும்பம் இல்லாத மாதிரி இருக்கும். அது எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் வார்த்தை பிடிச்சுக்க, வார்த்தை பிடிச்சுக்க. கலங்கி போய் இருக்கிற நேரத்து கூட வார்த்தை பிடிச்சுக்க. நீ அனாதையா இருக்கிற, நான் யார் என்ன நீ சொல்றனா, நீ ஆண்டவரை அவமதிக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா உனக்காக இயேசு சிலுவையில மரிச்சார், உனக்காக இயேசு திரும்ப வர போறார். உன்னை விட்டு போறானா போகட்டும், உன்னை கேவலமா பேசுறானா பேசட்டும். நான் எதிர்க்கிறேன், நான் சண்டை போடல. என் தம்பிங்க இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. நான் எதிர்க்கல, நான் போயிட்டு சண்டையும் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு காலம் பதில் சொல்லுகிறாரு. இன்னைக்கு காலம் பதில் சொல்லுகிறாரு. இன்னைக்கு கர்த்தர் எந்த சொந்தக்காரங்க எங்களுக்கு விரோதமா எழுப்பினார்களோ, இன்னைக்கு அவர்கள் வாயில கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அவங்க பக்கம் இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்க பக்கம் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க இப்ப பார்க்காம இருக்கலாம், நான் நம்புறேன். ஐயா ஆத்துமா சீக்கிரம் பார்ப்பேன், ஐயா ஆத்துமா சீக்கிரம் பார்ப்பேன், ஐயா ஆத்துமா சீக்கிரம் பார்ப்பேன். ஒரு காரியத்தை ஆவியான சொல்றதுனால சொல்றேன். நாங்க எவ்வளவு வேதனை கடந்து போயிருக்கோம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன எவ்வளவு வேதனை கடந்து போய் யோசிச்சு பாருங்க. அப்பா இறந்துட்டாரு, அப்பா கூட ரைஸ் இருந்தாரு. அவன் சார் கோவையில் 14 நாள் கோவைத், துபாய், ஈரான் இந்த பக்கம்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு அப்பா கூட பிரைசன் தான் இருந்தாரு. எங்க அப்பா எப்படி செத்தான்னு சொல்லி கதை கட்டினாங்க தெரியுமா? சில சோ கால் சீனியர் பாஸ்டர்ஸ் பேரை சொன்னா அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பேரை சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே அந்த ஆளோட பேர் இங்க சொல்லியிருக்கேன் ஒரு தடவை, அதனால சொல்ல வேண்டாம். எங்க அப்பா குவைட்ல ஒரு ஹோட்டல்ல ஒரு விபச்சாரி கூட செக்ஸ் பண்ணும் போது செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு தேசம் முழுவதும் எங்க அப்பா பேரை கெடுத்தானுங்க. ஒரு பிள்ளை கேட்கறது எவ்வளவு வேதனையா இருக்கும். எங்க அப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. தலையில கூட கை வச்சு ஜெபிக்க மாட்டார் மனுஷன். எங்க அப்பா கண்டா எல்லாம் ஓடி ஒளிவாங்க, பாஸ்டர்களே ஓடி விடுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணும்? கத்தியத்தை குத்தலாமான்னு தோணாத. உண்மையிலே எங்களுக்கு கோவம் இறங்கிட்டேன். அவங்க கொஞ்ச நேரம் என்ன மறந்து ஆவியார் உள்ள இருந்தனால பொறுமையாரு. ஆனா எனக்கு இந்த 10 வருஷத்துக்குள்ள அவங்க வீட்டுல நடக்கிற விஷயங்களை நான் பார்க்கிறேன். இதே சந்தையில, இதே இடத்துல, இதே பூச்சோட, இதே கிளைங்கள அந்த ஊழியக்காரங்களாம் கூடி பேசுனாங்க. ஒருத்தர் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், காசு கொடுக்குறேன் வாங்க கூப்பிட்டாங்க. 7 நாள் அடைய விட்டாங்க. நான் கேட்கலங்க, அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லி 7 நாள் அடைய விட்டாங்க. நான் கடைசியா சொன்ன அந்த காசு எனக்கு வேண்டாம் சொன்ன அந்த ஆள்கிட்ட சொன்னா, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. அந்த காசு எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க, நான் பிச்சைக்காரன் கிடையாது, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. எவ்வளவு வேதனைப்பட்டுருவோம், எவ்வளவு வேதனை. நான் மெடிக்கேஷன்ல நான் என்ன கடந்து போறேன், ஏன் என் உடம்பு இப்படி எனக்கு தான் தெரியும். இவனுக்கு என்ன டெய்லி வீட்டில் உட்காந்துட்டு நம்ம டெய்லி சாப்பிட்ற சிலத்துல ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன், சில சாப்பிடவே மாட்டேன், தண்ணி மட்டும் தான் குடிச்சிருப்பேன். தோட்டத்தை ஏராளமா பேசுவது நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகாத காரியங்கள் கிடையாது. பட் ஒன்று சொல்றேன், சர்ச் லிசன் டுடே, no matter what situation you are going through, trust God. அவரை மட்டும் நம்புங்க, அவரை மட்டும் பிடிச்சுங்க, வேற யாரும் நம்பாதீங்க. nothing beyond this. இதுக்கு அப்பா எதுவும் கிடையாது. இதை பிடிச்சிருங்க. வார்த்தை வந்துச்சுன்னா அற்புதம் நடக்கும். கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்துறது ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு கால் கேட்பவும் இல்லை, இருதயத்துல தோன்றவும் இல்லை. ஆனா தேவன் நமக்கு வைத்திருக்கிறது
நிச்சயமாக நடக்கும். எளிமணிப்போமா எல்லாரும், எளிமணிப்போமா. ஜோமன போல 10 வருஷம் இன்னைக்கு அப்பா கிருபையா பூச்சம் நீலாய் எத்தனையோ 17 நாடு லைன் ஆஃப் ஜூடா இருக்கு. ஆண்டு நம்மளை வாழ வச்சிருக்கிறார். சின்ன பையனுங்க முடியாத முட்டாள் என்னென்னமோ சொன்னாங்க வேணாம், ஆனா அப்பா வாழ வச்சார். மனுஷன் பேசுவான், மனுஷன் சொல்லுவான், ஆனா தேவன் மாறாதவர். கண்களை மூலமா கைகளை உயர்த்து கத்த சொல், பயப்படாதே, 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 பயப்படாதே. நல்ல கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. மாக்கா ஷபாலா லாக்கானதா. என்னை காண்பவரே தினம், என்னை காண்பவரே தினம் காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், Raja,
இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் சூழ்நிலைகள் மாறுவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. கைகளை தட்டி 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 அமிழ்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில் பயப்படாதே, பயப்படாதே, கிடமலராயே காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலை பயப்படாதே. வார்த்தை வந்தாச்சு, அற்புதம் நடக்கும். கலங்கி போயிருக்கிற யோசுவாவே, பலன் கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு. உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நான் உனக்கு சகாயம் செய்வேன். எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். சொல்ற மட்டும் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே